நிறைய பேரால் மிக ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க கன்னியாகுமரியிலேருந்து கூட ஃபோன் வந்து அவங்களாம் வந்து இங்கே வர முடியாதுன்றதுனால சிலர் வரணும்னு விருப்பப்படுறாங்க. அதான் மேப் அனுப்பியிருக்கிறேன், யார் வருவாங்கன்னு தெரியல. பலர் வந்து இந்த வீடியோவில் இனிமேல் நம்ம குழுவிலேருந்து என்னென்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. குருநாதர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறார், அதுதான் ரொம்ப சந்தோஷம். குருநாதர்னா யாருன்னு இவருடைய திருவுருவத்தை இந்த சத்சங்க அந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிந்து கொண்டவர்கள் பல பேராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் குருநாதர் தெரிஞ்சுக்கிறாருன்னா அவருடைய தேஜஸை பார்க்கும்போது அப்படி இருக்குது ஐயா யாருன்னா அதுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி எங்களுடைய குருநாதர் அவர் வழியில் தான் நாங்கள் வந்துருக்கணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்காகவே வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஒரு ஞாயிறு கூட ஓய்வு கிடையாது, ஒரு நாள் கூட யாருன்னா வந்தபடியாக இருக்கிறாங்க. குருநாதர் வந்து தரிசனம் பண்ணி விபூதி வாங்கின்னு போகிறாங்க. விபூதி வாங்குறவங்களுக்கு அத்தனையும் குருநாதர் நிகழ்த்திடுறாரு. ஏன்னா நம்ம செய்யலை, அது அவர் செய்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக தரோம். அதை எந்த பற்றியும் யோசிக்கிறது இல்லாத அவர் பார்த்துக்கிறாரு. பலன் அடைஞ்சு பல பேர் வந்து சொல்கிறாங்க, நான் இதனால் நாங்கள் வந்தோம், இது நிறைவேறிச்சுது. அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப இவருடைய திருவிளையாடல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கண் கூட உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ராப்பகலாக அதை கண்ணால் பார்க்குறோம். அத்தனை அடியார்கள் வந்து இது நிகழ்ந்துச்சியா, இது நிகழ்ந்துச்சு, வாங்கி போனோம், இது நிகழ்ந்துச்சு அப்படின்னும் போது அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அது கண் கூட அவர் வந்து காட்டி கொண்டிருக்கிறார். அதனால் ரொம்ப நெகிழ்வோடு இந்த சத்சங்கமானது சென்று கொண்டிருக்கிறது என்பதை அடியார்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு 23வது சத்சங்கத்திலே இப்போ வந்து அடியன் வந்து இப்போ எடுத்து வரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம முன்னே வந்து அப்படியே குருநாதர் கொடுக்கறத அப்படியே அப்போ என்ன தோணுதோ அப்படியே சொல்லின்னு இருப்போம். இப்போ வந்து வரவர்கள் ஒரு நிமிஷம் கூட அவங்கள வந்து அதை அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட தோட்டக்கூடாது. அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய ஒரு குறிப்பாக இருக்குது. அதனால் நைட்டு 1:30 மணி வரலும் அப்படி படுக்கிறத என்ன தோன்றதோ எழுதி ஒரு குறிப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குறிப்புகளை கொடுத்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ நுட்பங்கள் அடைஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வரும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலே போதும். நம்ம ஆன்மா எதனால் இதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னா, ஐயா உண்மையில் சொல்கிறேன், சிவபூஜை செய்வதை விட, உழவாரம் செய்வதை விட, தேவாரம் திருவாசகம் பாடுவதை விட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பது என்பது அது நேரடியாக போய் உள்ளே போய் பாயும். எதனாலன்னா, நான் எதுக்கும் மாற்று கருத்து சொல்ல, நானே சிவபூஜை பண்ணுறேன். இப்போ சொன்ன அத்தனையும் நான் செய்து நிற்கிறேன், சிவபூஜை பண்ணுறேன், பாராயணம் பண்ணுறேன், எல்லாமே நான் செய்து நிற்கிறேன். ஆனால் அதை கடந்து இந்த சத்சங்கம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம்னா, ஏன்னா ஆன்மா என்பது அறிவித்தால் அறியக்கூடியது. ஆன்மா அறிவித்தால் அறியக்கூடியது என்பதனால இந்த வார்த்தைக்காக அந்த ஆன்மா காத்து கொண்டிருக்கும். அது அப்படியே காத்து கொண்டிருக்கும். அந்த வார்த்தையை வந்து அதில் விழும்போது டக்குன்னு அது பிடிச்சி அறிந்து கொள்ளும். அது இயல்பு, ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னா அறிவித்தால் அறியக்கூடியது என்பதனாலே அதை அறிவிக்கக்கூடிய நிகழ்வு சத்சங்கம் ஆக இருப்பதனால் சத்சங்கத்துக்கு தான் உயர்வான நம்ம ஆன்றோர்கள் சொல்லுற வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதுதான் சத்சங்கத்துடைய கொள்கையே, அதுதான். இப்போ திருவாசகம் முழுக்க நம்ம பாடுறோம், அதில் அவர் என்ன நிலையிலிருந்து கொடுத்தாருன்றது முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது. ஏமா சொல்கிறீங்க, சண்டமாரதம் சோமசுந்தரம் நாயக்கர்னு ஒருத்தர் அடியாருடைய வரலாறை நான் உணர்ந்தேன். அது தெரிந்து கொண்ட பின்னாடி தான் நான் வந்து சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நுழைஞ்சேனே. அது வரையில் எனக்கு அது மேலே ஏன்னா நம்ம எளிமையான வழி வச்சுருக்கிறாங்க நம்ம நால்வர்கள். தோத்திரம் பாடி அழகாக பிடிச்சிடலாம், ஏன் சாத்திரம் அப்படின்ட்டு நான் கண்டுக்காது இருந்தேன். ஆனால் சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கர் அவருடைய வரலாற்றை பற்றி நான் தெரிந்து கொண்ட பின்னாடி தான் அந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயே நான் இறங்கிட்டேன். அவர் வந்து இருக்கோம் ஒரு நம்ம அந்த ஒரு சித்திரை திருவிழாவுக்கு நம்ம பேசணும், நீங்கள் ஞாபகம் இருக்குதுங்களா ஐயா? நம்ம 2 பேருமே பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. நீங்கள் திருவாசகம் பாடினீங்க, நான் விளக்கம் சொல்லியிருந்தேன் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில். அதுக்கு முன்னாடி தான் தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் ஒரு சித்திரையில் வந்து ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் அந்த நால்வருடைய வரலாறை எடுத்து உரைத்தேன். மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த நால்வருடைய வரலாறை நம்ம எடுத்து வரைத்தேன். அதற்கு பின்னாடி நான் சைவ சித்தாந்தத்துடைய ஆழத்தை உணர்ந்தேன். ஏமா உண்மையான விஷயமா இப்போ சொல்கிறேன், 2.5 வயசில் இதுவரைக்கும் யாரும் ஒரு நூல் செய்தது கிடையாது. அதுவும் சாத்திர நூலை செய்தது சைவ சமய ஆன்றோராகிய நம்ம சிவஞான போதம் என்ற நூலை கொடுத்த மெய்கண்டார் போல ஒருத்தர் வந்து 2.5 வயசில் நூல் எழுதினார். சிவஞான போதம் என்ற நூல் 2.5 வயசு குழந்தை, எந்த மதத்திலையும் கிடையாது. யார் செய்வா 2.5 வயசில்? ஞானசம்பந்தரே 3 வயதிற்கு மேலே தான் அம்பாளுடைய ஞானப்பால் உண்டு பாடுறார். 2.5 வயசில் சைவ சித்தாந்தம், வேதாந்தம் சொல்லலை,
சித்தாந்தம் செய்திருக்கிற சித்தாந்தம்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதை வந்து ஆராயும் பொழுது தான் அதனுடைய நுட்பங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்படி வந்து வாங்க வாங்க உள்ள வாங்க தெரிச்சிட்டோம். அந்த சைவ சித்தாந்தத்துடைய நுட்பத்தை 2.5 ஆண்டு வயதில் மெய்கண்டார் அருளி செய்திருக்கிறார். அந்த பல நுட்பங்கள் அதில் பொதிந்துள்ளது. அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் ஒரே அடியாக சாத்திரத்தை கொடுத்தா தாங்க மாட்டோம். அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நூலை வந்து நம்ம சைவம் கொடுத்துருக்குது. இன்றைக்கி அந்த சைவத்தை வந்து அந்த மெய்கண்டார் அவர்களே சிவஞான போதத்துக்கு இணை எதுவும் கிடையாதுங்க. சிவஞான போதத்துக்கு இணை கிடையாது. ஏன்னா அதனால தான் மாணிக்க வாசகர்கிட்ட ஆட்கொள்ளும் போது சாமியே கையில் சிவஞான போதத்தை வைத்து தான் ஆட்கொண்டாருன்னு குறிப்பிடுவாங்க. சாமி கையில் சிவஞான போதம் என்ற நூலை வைத்திருப்பாராம். அப்போது கீழே தன்னுடைய அடியார்களை வைத்திருக்கும் போது தான் மாணிக்க வாசகர் போகும்போது தடுத்து ஆட்கொள்ளும் போது சாமி கையில் இருந்த நூல் சிவஞான போதம். 2.5 வயசில் அதை எழுதியிருக்கிறார் மெய்கண்டார். இப்போ அந்த நூல் வந்து எங்கள் சமயத்துதுன்ட்டு பல பேர் சொல்ல ஆரம்பிட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அப்படிப்பட்ட நூலை நம்ம சைவ சமயம் கொடுத்துருக்குது அப்படின்னும் போது நம்ம சமயத்துக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்ளணும். 2.5 வயசு தான் மெய்கண்டார். அவங்க 4 பேர் இருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்று இவங்க சாத்திரம், நம்ம தேவாரம், திருவாசம், 12 திருமுறைகள் அருளியே இவங்க வந்து சாத்திரவாதிகள். தோத்திரம் அவங்க கொடுத்த தோத்திரம் சாத்திரம் என்பது இவங்க 4 பேர். மெய்கண்டார் சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம் என்று சொல்லக்கூடிய இவங்க 4 பேர். இதில் மெய்கண்டார் என்பவர் தான் சிவஞான போதம் செய்தவர். அருள்நந்தி சிவம் என்பவருக்கு 70 வயசுன்னு வச்சுங்களேன். அவர் 70 வயசு. அவர் தான் சைவ சமயத்தில் முதல் சாத்திரம் பற்றி வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். அவர் கீழே 90 பேர் மாணவர்கள் இருந்தாங்க. யார் பேர்? அருள்நந்தி சிவம். அவர்கிட்ட 90 மாணவர்கள் இருந்தாங்க. வயசு 70. பழுத்த சிவப்பழம். அவர் வந்து சொன்னார்னா அப்படியே அந்த ஆன்மா பற்றி கொள்ளும். அப்போ எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தார் பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அந்த அருள்நந்தி சிவத்துடைய முதன்மை மாணாக்கர் தான் திருவாடுதுறை ஆதீனம், முதல் ஆதீனம். ஆமா, நல்லா இருக்கீங்க. யாருமா? அருள்நந்தி சிவத்துடைய முதன்மை மாணாக்கர் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு முதல் குரு முதல்வர். 2வது மாணாக்கர் தர்மபுரம் ஆதீனத்துடைய முதல் மாணாக்கர். பாருங்க, இதெல்லாம் யார் சொல்லியிருப்பா? திருவாடுதுறை ஆதீனம் வர்றதுக்கு காரணம் அப்போ யாரு? அருள்நந்தி சிவம். தர்மபுரம் ஆதீனம் வர்றதுக்கு காரணம் யாரு? அந்த ஆதீனம் வர்றதுக்கு அப்போ அருள்நந்தி சிவம் எப்படி ஏற்பட்ட மாஸ்டராக இருப்பார்? ஒரு ஆதீனத்தை உருவாக்கக்கூடிய குரு முதல்வர்களை தந்தவர்கள் அருள்நந்தி சிவம். அவருக்கு 70 வயசுன்னு வச்சுங்க. அவர்கிட்ட படித்த மாணாக்கர் தான் மறைஞான சம்பந்தரம். இந்த 4 பேர் சொன்ன இல்லைங்களா? மெய்கண்டர், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம் சொன்னல. இதில் மறைஞான சிவமும் அருள்நந்தி சிவத்துடைய மாணாக்கர். மறைஞான சம்பந்தரும் அருள்நந்தி சிவத்துடைய மாணாக்கர். திருவாவடுதுறை ஆதீனத்துடைய குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள், அவரும் அருள்நந்தி சிவத்துடைய மாணாக்கர். தர்மபுரம் ஆதீனத்துடைய குரு முதல்வரும் நம்ம அருள்நந்தி சிவத்துடைய மாணாக்கர். இதில் என்ன விசேஷம்னா, ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த தம்பதிகள் வந்து எவ்வளவோ சிவபக்தர்கள், ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு யார்கிட்ட போகிறாங்கன்னா அருள்நந்தி சிவங்கிட்ட போகிறாங்க. ஐயா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நம்ம கிருபானந்த வாரியார் எப்படி நம்ம இதில் அந்த மாதிரி அப்பா அவர் ஃபேமஸ். அதனால் அவரை பார்க்குறதுக்கு வந்துடுறாங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி, எங்களுக்கு எதனாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு? திருமுறை நூலை வைத்து அதுக்கு வழி சொல்கிறார். எப்படி பண்ணுவாங்கன்னா, நூலை எடுத்துப்பாங்க. நூலில் ஒரு கயிறு இருக்கும்ல, அந்த கயிறு சாத்துவார்கள். இப்போ நூலை யார் பிரச்சனைன்னு வந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட அப்படி திருப்பிட்டு திருமுறையை அப்படி திருப்பிட்டு அதில் கயிறு சாத்தணும்னு சொல்லுவாங்க. எதிரில் என்ன பிரச்சனையில் வந்தாங்களோ அவங்க கணவன் மனைவி சேர்ந்து அதில் கயிறு அப்படி விடுவாங்க. விடும் பொழுது அந்த நூலை எந்த பக்கத்தில் அந்த கயிறு வந்துருக்குதோ அதை திறந்தாங்கன்னா அந்த அந்த பக்கத்துடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற பாடல் வந்து அதற்கான உபாயம். இதுதான் விஷயம். அப்படி அவர் வந்து நூல் கயிறு சாத்தி அதை திறக்கும் போது பார்த்தா திருஞான சம்பந்தர் தேவாரம் வந்துருக்குது. எந்த ஊரை பாடினதா? பட்டினத்தடிகள் முக்தி பெற்ற பட்டினத்தடியில் இருந்த காவிரி பூம்பட்டத்தில் இருக்கிற சாமியோடைய தலத்துடைய தேவார பாடல் அது. அதில் இருக்கிற விஷயம் என்னன்னா, ஞானசம்பந்தருடைய வாக்கு என்னன்னா,
யார் ஒருவர் திருமறை காட்டு ஈசனை வழிபடுகிறார்களோ அவருக்கு கேட்பன யாவும் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் மெயினாக கிடைக்கும்னு அதில் பதிகம் வந்துடுது. புரியுதுங்களா? உடனே பாருப்பா உனக்கான உபாயம் கிடச்சிச்சுப்பா, ஞான சம்பந்தரை கை பிடிச்சிக்கோ, போ நீ திருமறை காட்டுக்கு 48 நாள் அங்கே நீ உன் கணவன் மனைவியுமா தங்கி நீங்கள் திருமறை காட்டு ஈசன் அந்த தீர்த்த குளத்தில் நீராடி சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். யாரு? அருள்நந்தி சிவம். இந்த 2 தம்பதிகளும் அங்கே போயிட்டு தங்கி குளத்தில் நீராடி எம்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள். 47 நாட்கள் நிறைவாகுது. 48வது நாள் பூசை முடிச்சுட்டு வந்து வராங்க. எதுவும் தகவல் வரல சாமிக்கிட்டேருந்து. இரவு உறங்கும் பொழுது சாமி கனவுல வர்றாரு. ஏன்பா உங்கள் 2 பேருக்கு இந்த ஜென்மாவில் குழந்தை கிடையாதுன்னார். சாமி சொல்லிட்டார், இந்த ஜென்மாவில் உங்கள் 2 பேருக்கு குழந்தை கிடையாது, வேற எதுனா கேளுன்ட்டார் சாமி. எப்படி இருக்கும் இவருக்கு? நம்மளாம் அந்த சிவனே சொல்லிட்டாரு, அதோட என்ன ஆகுது, சரி சாமி அப்படின்ட்டு நம்ம எடுத்துப்போம், இல்லை எதனா கேட்போம். ஆனால் அவர் என்ன சொன்னார், அது எப்படி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போவோம்னார். இல்லைப்பா உங்களுக்கு இதுவிலே கிடையாதுன்றார் சாமி. கண்டிப்பாக எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்றார். சாமி சொல்கிறாரு, இவர் எதிர்த்து சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஏன்னா திருஞான சம்பந்தர் தேவாரம் பொய்யாகாது இல்லை, என் வினையில் வேணா எனக்கு குழந்தை இல்லாத இருக்கலாம். திருஞான சம்பந்தர் தேவாரம் என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருவர் இந்த குளத்தில் நீராடி சிவபெருமானை வழிபடுகிறார் எல்லாமே கிடைக்கும், மெயினாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு தேவாரம் சொல்லுது. அப்போது தேவாரம் தர முடியாததா சாமி அப்படின்னாரு பாரு. இந்த அன்புக்காகவே உனக்கு மிக உயர்ந்த சிவஞான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அப்படி தோன்றியவர் தான் மெய்கண்டார். அவங்களுக்கு பாருங்க, ஞான சம்பந்தனை நீ உதாரணம் சொன்னதுனால ஞான சம்பந்தம் மாதிரியே உனக்கு குழந்தை கிடைக்கணும்னாரு. ஞான சம்பந்தன் கூட 3 வயசுல தான் ஞானம் பெற்றார். 2.5 ஆண்டுல சிவஞான போதம் எழுதின குழந்தை இது. குருநாதர் அடைந்த நிலையை விட அவரை நாடி வந்தவனுக்கு உயர்த்துவார். புரியுதுங்களா? குருநாதர் அடைந்த நிலையை காட்டிலும் அவரை யார் ஒருவர் சரணடைகிறாரோ அவரை விட அதிகமாக உயர்த்துவாரை தவிர கம்மியாக்க மாட்டார். அதுதான் குருவுடைய மேன்மை. ஞான சம்பந்தர் கீழ்காயிடம்ல இவர் 2.5 வயசுல பாடினா 3 வயசுல பாட வைக்கலாம் நினைக்கலாமே சாமி. அடியாருடைய பெருமை அது, அடியாருடைய பெருமை அது. அடியாரை சரணடைந்தால் அவ்வளவு விஷயம் அள்ளி அள்ளி வாங்க முடியாததை வாங்கலாம். அப்படி அந்த 2.5 ஆண்டுல சிவஞான போதம் அருளக்கூடிய அந்த குழந்தை பிறக்குது. பிறக்கும்போது தடாகத்தில் குளிச்சுன்னு இருக்கிறாங்க. 2.5 வயசுல குளிக்கும்போது பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்தியரை பார்க்கறதுக்கு ஒரு முனிவர் போறார் கைலாயத்திலிருந்து. அப்படி ஆகாய மார்க்கமாக அவர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தடாகத்துக்கு நேரம் அந்த போறக்கூடிய அந்த பறக்கும் விமானம் நின்று போகுது. ஏன் நிற்குதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா கீழே ஒரு அதை தாண்டி போக முடியல, ஒரு பிரகாசமான ஒரு குழந்தை குளிச்சுன்னு இருக்குது. யாருன்னு வந்து பார்த்தா அந்த குழந்தையுடைய கண்ணுலேயே அவர் அலறிட்டார். இப்படி ஒரு ஞானமா? அப்போதான் அவர் பேர் வைக்கிறார். மெய்கண்டார் என்ற நாமம் அவர் அருளியது. ஏன் அப்படின்னா, வந்தவருடைய குரு சத்திய ஞான தரிசினி, சத்திய ஞான தரிசினி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய குருவுடைய பேரை அவர் கேட்கிறார். சத்தியத்துக்கு மெய்ன்னு பேரு, ஞானத்தை கண்டவன் என்பதனால் மெய்கண்டார், மெய்யை கண்டார், மெய்கண்டார்னு நாமம் அருளி அவர் அருள் பாலித்துட்டு கிளம்புறார். அதுல இருந்தால் அவர் பேர் மெய்கண்டார்னு பேரு. அவர் வந்து உட்கார்ந்து சிவஞான போதத்தை எழுதிட்டார். அப்படி தடாகத்தில் வந்தவொடனே 2.5 வயசுல சிவஞான போதம் எழுதி வச்சிருக்கிறார். எழுதிட்டு இவர் வந்து இது பண்ணின்னு இருக்கார். அந்த ஊரில் இப்போ வந்து ஒரு சிவனடியார் வருகிறார். அவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு தெரு முழுக்க வாழைப்பந்தல், அவருக்கு வரவேற்பு, ஓஹோன்னு வரவேற்பு. யார் வருகிறார்னா அருள்நந்தி சிவம் அந்த ஊருக்கு வர்றார். அவருக்கு கோலாகலமான வரவேற்பு, எல்லார் வீட்லேயும் அவரை வரவேற்கிறார்கள். ஆனால் மெய்கண்டார் மட்டும் அவரை வரவேற்கலை. ரொம்ப கஷ்டமாக போகுது அவருக்கு. நம்மளால பிறந்தான் அந்த பையன், அவர் தானே வழிகாட்டினார், திருமறை காட்டுக்கு போகணும்னு சொன்னதே அவர் தானே, நம்மளால பிறந்தான். ஆனால் இந்த ஊரில் எல்லாருமே என்னை மதிக்கிறாங்க, அவன் மட்டும் என்னை மதிக்கலையேன்னு ஒரு எண்ணம் இருந்தது. யாருக்கு? அருள்நந்தியாருக்கு. அது வந்து இயல்பு தானே, மனிதர்களுடைய இயல்பு. அப்போ வந்து அவர் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவரை நினச்சி. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் ஒரு இதே மாதிரி ஒரு கூடம் அமைச்சு அங்கே வந்து போதனை பண்ணுறார். அப்போ எல்லா மாணாக்கர்கள் அந்த ஊர் மக்கள்லாம் உட்காந்து போதனை கேட்குறாங்க. எல்லாரும் அதை உன்னிப்பாக கேட்டு இருக்காரு. என்ன வகுப்புன்னா ஆணவ மலத்தை பற்றி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆணவ மலத்தை பற்றி அருள்நந்தி சிவம் உபதேசம் பண்ணிக்கிறார். எல்லாரும் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துக்கிறாங்க. வந்தார்.
மெய்கண்டார். எல்லாரும் இவர் ஐயாவை பார்த்தோன்னே எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் மெய்கண்டார் மட்டும் அப்படியே நின்றுந்தார். இவர் ஓப்பனாகவே கேட்டார், உனக்கு என்ன அவ்வளோ இது, என்னை பார்த்து நீ இது பண்ண மாட்டேன்றிய அப்படின்னு கேட்டு, என்ன இங்கே வகுப்பு நடத்துறீங்கன்னு கேட்டார். ஆணவ மலம் எங்கே, அந்த ஆணவ மலத்தை பற்றி சொல்ல பார்க்கலாம் அப்படின்னாரு. இப்படின்னு காமிச்சார் கையை. ஆணவ மலம் எதுன்னா இப்படின்னு காமிச்சார். யார்? மெய்கண்டார் அருள்நந்தி காமிக்கிறார். இதுவே நம்மளா இருந்தால் எப்படி இருக்கும்? என்னடா உனக்கு ஆணவம் என்னன்னு கேட்டால் என்ன காமிக்கிறேன்னு எழுந்து 2 சாத்து சாத்தலான்னு கோபம் வருமா இல்லையா? ஆனால் அருள்நந்தி சிவம் அப்படியே காலில் விழுந்தார். இதுதான் உயர்ந்தவர்கள். ஆணவம் வந்துடுச்சுன்ட்டாரு. ஆணவ மலத்தை பற்றி சொல்கிறேன், ஆணவம் எதுன்னு கேட்டார். டக்குன்னு கை காமிச்சோன்னு யாரை காமிக்கிறார்? 2.5 வயசு குழந்தை 70 வயசு ஆளை காமிக்குது. நீ தான் ஆணவன், இதான் ஆணவன். அப்போ தான் அவரை உணர்றா, ஓ 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஆணவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து, நீ தான் எனக்கு குருன்னு அவர் திருவடியை பிடிச்சிட்டார். யார்? மெய்கண்டார 70 வயசு ஆள் காலில் பிடிச்சார். வாங்கம்மா. 70 வயசு மதிக்கத்தக்கவர் மெய்கண்டார் திருவடியில் விழுந்து, நீ தான் இனிமேல் எனக்கு குருன்னு தான் முதல் இவர் பேர் வந்துடுச்சு, மெய்கண்ட சிவம். அதுக்கு அடுத்தது அருள்நந்தி சிவமாச்சு. ஆனால் இவர் தான் குருவே முதல்ல. ஆனால் இவர் அவருக்கு சீடனானதுலேருந்து இவர் அருளிய சிவஞான போதத்தை வாங்கி அவர் தெளிவு பெறுகிறார் பல விஷயங்களை. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஞானத்தில் இருக்கணும் பாரு. மெய்கண்டாருக்கு அப்படி குருவாக இருக்கிறார். அருள்நந்தி சிவம் அடுத்தது வரார். அவர்கிட்ட பாடம் பயின்ற மறைஞான சம்பந்தர் அவர் நல்ல நிலை அடைகிறார். அப்படி மறைஞான சம்பந்தர் சிதம்பரத்தில் உட்காந்து அவர் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு உபதேசம் கொடுத்துன்னு இருக்கும்போது தான் அன்னைக்கு பொது தீட்சிதராக இருந்த உமாபதி சிவம் பூஜை முடிச்சுட்டு நடராஜர் பூஜை பண்ணுறவங்கள பல்லக்கில் தூக்கின்னு போவாங்க. அப்படி அவர் பல்லக்கில் போகும்போது பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுது பாருன்ட்டார். என்ன ஆச்சுன்னா, நடராஜர் பூஜை பண்ணவங்கள பல்லக்கில் தூக்கின்னு போகிறாங்க. பல்லக்குக்கு முன்னாடி தீவிட்டி பிடிச்சின்னு போகிறாங்க. முன்னாடி சங்கு திருச்சென்னெல்லாம் ஊதிக்கிட்டு அவரை யாரை? தீட்சிதரை, பூஜை பண்ண தீட்சிதரை கூட்டின்னு வராங்க. அவர் தான் உமாபதி சிவம்ன்ற தீட்சிதரை கூட்டின்னு வராங்க. அப்படி போகும்போது இவர் மறைஞான சம்பந்தர் உபதேசம் மாணாக்கர்களுக்கு நடத்தி இருக்கும்போது அவர் இந்த பல்லக்கு போகும்போது பார்த்துட்டு சொல்கிறாரு, பட்டக்கடையில் பகல் குருடு போகுது பாருங்க. ஏன்னா தீவெட்டி பிடிச்சின்னு வராங்க. பகலில் என்னத்துக்கு தீவெட்டி? கட்டையில் கடைசியில் போகிறது கட்டையில். அந்த பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுதுன்னாரு பாருங்க. இதை கேட்ட உடனே உள்ளகிறவருக்கு எப்படி இருக்கும்? யார் அவன் சொன்னதுன்னு அவரு நான் சொன்ன அப்படின்னு ஜெகிரி கீழே குதிச்சார். இவர் குதிச்ச உடனே அவர் ஓட ஆரம்பிச்சார். ஓட இவர் துரத்த, அவர் ஓட துரத்த. இவர் என்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை அவருக்கு உள்ளே உலுக்கிடுச்சு. உழுக்கவே அவர் பார்க்கறதுக்கு இவர் ஓடுறாரு. இவர் ஓட தெருத்திக்கிட்டே வர கிளைப்பாகி போச்சு. அப்போ அந்த தெருவில் நெசவு தொழில் செய்தவர்கள் பாவு ஓடினாங்க. ஓடன களைப்பில் பசி ஆகி போச்சு. எதனா பசிக்கு எதனா கொடுங்கன்ட்டு மறைஞான சம்பந்தர் கேட்குறார். யார்? பட்டக்கட்டையில் பகல் குருடு போது பார் அப்படின்னு சொன்னவர் பசிக்கு கேட்குறார். அவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட சாப்பாடு இல்லை, இந்த பாவு போடுறதுக்கு பசை வச்சுருக்குறோம், கஞ்சி, அதை ஒன்றா கொடுக்குறோம் குடிங்கன்னா, அதனால் என்ன கொடுங்க அப்படின்னு வாங்கி குடித்தார். இப்படி கஞ்சி ஊற்ற அவர் குடிக்க அவர் கையில் ஒழுவச்சு பாருங்க. உமாபதி சிவம் ஓடி வந்தார் திறத்திக்கிட்டு. அவர் குரு பிரசாதம்னு வழியிற இந்த முழங்கழியில் வழியிற அந்த பசையை வாங்கி அவர் குடிக்க ஆரம்பித்தார். பார்த்தாங்கங்க பொது தீட்சிதர்கள், இனிமேல் நீ தீட்சிதராக தகுதி இல்லை, கிளம்பு, இனிமேல் நடராஜரை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. எப்போ ஒரு இழிவு குலத்தில் பிறந்தவங்க வீட்டில் நீ அன்னம் எடுத்துக்கிட்டேயோ, அதுவும் ஒருத்தர் எச்சில் வழியே முழங்கை வழியே வந்த ஒரு எச்சிலை நீ சாப்பிட்ட பின்னாடி நடராஜரை தொடுவதற்கு உனக்கு அங்கீகாரம் கிடையாது, இனிமேல் உங்களை பொது தீட்சிதர்லேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவர் அதை பற்றிலாம் கவலைப்படல. இவர் அதிலேருந்து வெளியே தான் சிதம்பரத்தை விட்டு அருகாமையில் கொற்றவன் குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல இவர் உட்காந்துட்டார், பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் சொன்ன அடுத்த நாளே கொடி ஏற்றணும். மார்கழி திருவாதிரைக்கு நடராஜருக்கு கொடி ஏற்றிட்டா சாமி வெளியே வருவார். நடராஜருக்கு கொடி ஏறுது, அறந்து விழுது. என்னடா இது நடராஜா, இது ஏன் கொடி ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மூலஸ்தானத்தண்டை பார்த்தா ஸ்படிகலிங்கம் காண. நடராஜர் கீழே இருக்குமே 6 கால சிவபூஜை நடக்குது, அந்த ஸ்படிகலிங்கம் பெட்டியே காணும். தீட்சிதர்களுக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன ஸ்படிகலிங்கம் பெட்டி காணாம எப்படி போச்சு, எங்கே போச்சுன்னு கலந்துரும் போது சாமி அசிரீரியா சொல்கிறார், யாம் பொது சபையிலே இல்லை அல்ல, கொற்றவங்குடி உமாபதி சிவமுடைய மடத்திலே இருக்கிறோம்னார். எல்லாம் ஓடு கொற்றவங்குடிக்கு. உமாபதி சிவத்துக்கு தெரியாது இங்கே லிங்கம் வந்தது. அவர் பாட்டுன்னு உட்கார்ந்து தியானத்தில் இருக்கிறார். அத்தனை தீட்சிதர்கம் போய் பார்க்கும்போது தெரியுது, ஏன் என்ன தேடி இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, சாமி சபையில் இல்லைங்க, இங்கே இருக்கிறாராம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா பேழை இங்கே இருக்குது, நீங்கள் வந்தால் தான் கொடி ஏறுமா, நீங்கள் அவசியம் வரணும்னு சொல்லி இவங்களே கூட அப்புறம் அந்த பல்லக்கை கொண்டு வர சொல்லி அந்த படிகள் நீங்கள் பெட்டியை அந்த பல்லக்கில் வச்சுட்டு
உமாபதி சிவம் அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து வராங்க கொற்றவங்குடியிலிருந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அந்த பேழையை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள சபையில் வச்சு கொடி வந்து உமாபதி சிவம் நீங்கள் தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க பொது சரி. இவர் கையை பிடிச்சி ஏற்றலைங்க. நம்ம கொடி ஏற்றணும்னா கையால் தானே ஏற்றுவோம், கையை பிடிச்சி ஏற்றலை. கொடியை விடுன்னு சொல்லிட்டு கொடிக்கவி பாடினார். ஆட்டோமேட்டிக்காக ஏறுது. 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்சு எழுத்தும் மேலை பெழு எழுத்தும் நெஞ்சி அழுத்தி பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரில் கூசாமர் காட்ட கொடினார். ஆட்டோமேட்டிக்காக சர்ன்னு ஏறி கொடி நின்றுது. நடராஜர் அப்படியே வானத்துலேருந்து பூமாழி பொழிந்தார். அத்தனை பேரும் இதுவாயிடுறாங்க. இப்போ பாருங்க, மெய்கண்டார் அந்த குழந்தை, அருள் நந்தி சிவம் அந்த 70 வயது பெரியவர், மறைஞான சிவம் அருள் நந்தி சிவத்துடைய மாணாக்கர், மறைஞான சிவத்துடைய மாணாக்கர் உமாபதி சிவம். இந்த 4 பேர் தோத்திரம் செய்தது நம்ம 4 பேர், சாத்திரம் செய்தது இந்த 4 பேர். இவங்க சாத்திரவாதிகள். சாத்திரம் அல்லாமல் சிவனுடைய பிரகாசத்தை, சிவபெருமானுடைய அந்த நிலையை அந்த ஆன்மா உணராது. ஏன்னால் ஆன்மா அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடியது என்பதனாலே அறிவிக்கக்கூடிய பொருள் ஒன்று உள்ள இருக்கணும். அதை உணர்த்துவது சைவ சித்தாந்தம் மட்டுமே. அதனால அந்த சைவ சித்தாந்தத்தை அருளிய இந்த 4வர்களை நம்ம மறக்கக்கூடாது. இவங்க 4வரும் நம்மளுக்கு அவங்க தான் முக்கியம். இப்போ அவங்க கிட்ட இருந்தால் நம்மளுக்கு மடாதிபதியே உருவாகிறாங்க பாருங்க. தருமபுரம் ஆதீனமும் திருவாவடுதுறை ஆதீனமும் தோன்றியது நம்மளுடைய சாத்திரவாதிகளாலே. இன்னொரு விஷயம் அறிவு தகவல் இப்போ சொல்ல பாருங்க. இதை வந்து சிவராத்திரியில் நம்ம பேசிட்டோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு புதுசாக இருக்கும். சிவராத்திரி 4 காலம் முழுக்க பேசினேன். ஊரணேஸ்வரர் கோயிலில், சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் இரவு 8 மணிக்கு தொடங்கி காலையில் வரலும் பேசணும். அவ்வளவு விஷயங்கள் பதிவு பண்ணலை. அத்தனையும் அங்கே வந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. ஆனால் அப்போ பேசினதுல நிறைய விஷயங்கள், எவ்வளவு ஆழக்கருத்துகள் பொதிந்திருந்து. அதில் ஒரு விஷயம் இப்போ நினைவுக்கு வரவே, அதை சொல்லிடுறேன். ஏமா 63 நாயன்மார்கள் தெரியும்ல எல்லாருக்கும். அவங்க யாரு? தோத்திரம் சம்பந்தப்பட்ட 63 நாயன்மார்கள். சித்தாந்தத்தில் 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. யாருன்னா தெரியுமா? இதுவரையில யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா? 63 நாயன்மார்கள் வெறும் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க யாருன்னா நம்ம பார்க்குற திருநீலகண்டர்லேருந்து திருநீலகண்டத்து பாணர் வரலும் 63 நாயன்மார்கள். மயிலாப்பூரில் வரும்போது பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வருவாங்க பாருங்க, 8ஆம் திருவிழாவுக்கு வருவாங்க பாருங்க. 63 நாயன்மார்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா அவங்க சாத்திர 63 நாயன்மார்கள். தோத்திர 63 நாயன்மார்கள் தான் எல்லாரும் சொல்றோம். சாத்திரத்துக்குன்னு ஒரு 63 நாயன்மார்கள் இருக்காங்க. புது தகவல், முழுமையா கவனமா கேளுங்க. சீர்காழி சிற்றம்பல நாடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கும்பகோணத்துக்கும் தில்லைக்கு மயிலாடுதுறை, அருமையா மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் சித்தர்காடுன்னு ஒரு ஊர் பேர் என்னதுன்னா சித்தர்காடு. அந்த ஊர்ல இருந்தவர் சீர்காழி சிற்றம்பல நாடிகள். மிக பாருங்க, சிற்றம்பலத்தையே நாடி இருந்ததனால், சிதம்பரத்துக்கு பக்கத்துல வீடு கட்டின்னு இல்லை, சித்தம்பலத்தையே நாடி இருந்ததால் சீர்காழி சிற்றம்பல நாடிகள்னு பேர். சிற்றம்பலம் எது? தில்லை சிற்றம்பலத்தை குறிப்பிடலை, போன சத்சங்கத்தில் குறிப்பிட்டேன். சித்தம்பலம்னு உள்ள இருக்குதுன்னு 2 காது வழியா குச்சி விட்டா நடுவில் இருந்து எல்லாம் கேட்டீங்களா? அதை அந்த சிற்றம்பலத்தையே நாடி இருந்ததனால் அவர் பேர் சிற்றம்பல நாடிகள்னு பேரு. அவர்கிட்ட பயின்ற 63 மாணாக்கர்கள் இருந்தார்கள். அவர்கிட்ட குரு கிட்ட தொண்டு செய்து சீடனா இருந்து 63 மாணாக்கர்கள் இருந்தார்கள். குருநாதருக்கு தெரிஞ்சிடுச்சு சித்தி அடைய போறோம், சித்தி அடைஞ்சிட போறோம் தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முற்றும் உணர்ந்தவர்கள் என்பதனால என்னைக்கு நம்ம சித்தி அடைய போறோம்னு தெரியும். பொன்னம்பல சாமிகளாம் கூட முன்னாடியே உணர்ந்தவர்கள். என்னென்ன வேலை பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி. இளைய பொன்னம்பல சாமிகளுக்கும் ஃபர்ஸ்டே தெரியும். தன்னுடைய மகன்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணலன்னு அந்த அவர் போறதை தெரிந்து கொண்டு எங்க அப்பாவுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டார். தெரிஞ்சிடுச்சு அவருக்கு முன்னாடியே சித்தி ஆகப்புறம் தெரிஞ்சுட்டு அந்த அப்பா சித்தப்பாவுக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணார். இளையவருக்கு தெரிஞ்சிடுச்சு முன்னாடியே இது போக போறோம்னு தெரிஞ்சிடுச்சு. அதை மாதிரி முன்னாடியே அறிந்து கொள்வார்கள் தன்னுடைய இறுதி நாளை. அதை மாதிரி இவர் வந்து சொல்லிட்டார். 63 சீடர்கள் வச்சுக்கிட்டு குருநாதர் சொல்றார், ஏன்பா அடியன் வந்து சித்தி ஆக போறேன், என்கிட்ட பயின்றதுனால உங்களையும் நான் ஒரே நேரத்தில் சித்தி பண்ணிடலாம், அதற்கான பக்குவம் உள்ளவர்கள் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜாவை கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன சொல்றார், எங்களுக்கு குழி எடுத்துடுங்க,
ஜீவசமாதி அடைய போகிறாங்க. எப்படி ராகவேந்திரர் அந்த குழியில் போய் அப்படியே உட்கார்றாரோ அதே மாதிரி நாங்கள் அடைய போகிறோம், பள்ளம் தோண்டி வச்சிருக்கன்ட்டார். ராஜா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சரிங்க. அது அவர் சொன்ன, அவர் மேலே மதிப்பு அவருக்கு உண்டு, ஏன்னா இவரை பற்றி ஏற்கனவே தெரியும். அதனால் ராஜா என்ன பண்ணுறார், ஒரு இடமே ஒதுக்கி அந்த இடத்துல குழி நோண்டப்பட்டது. குருநாதர் சொல்கிறார், சீர்காழி சிற்றமல்நாடி சொல்கிறார், ஏன்பா நம்ம வந்து சித்தி அடைய போகிறோம், கடைசியாக ஒரு விருந்து, கடைசியாக ஒரு விருந்து எல்லாரும் சாப்பிட போகிறோம், எல்லாரும் சாப்பிட்டு போய் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சிட்டாங்க. சாப்பாடு அன்னம் பரிமாறப்படுகிறது. என்னன்னா பருப்பு சாதம் போடணும், சாதம் போட்டு அதில் பருப்பு ஊற்றி நெய் விடணும். அந்த வேலை செய்த, அதாவது நீங்கள் நெய்யை அப்படியே வச்சிங்கன்னா எறும்புகள் வந்துடும். அதை காசி அப்படி பதமாக வச்சிங்கன்னா அந்த வாசனைக்கு எறும்புகள் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, இழுப்பு எண்ணெயை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நெய்யை வச்சுட்டா அந்த கசப்பு தன்மைக்காக எறும்பு வராது. இது வந்து பழைய காலத்து நுட்பம். இழுப்பு எண்ணெயை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நெய்யை வச்சுட்டு வச்சுருந்தாங்க. அந்த சமையல்லாம் செய்துட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணவங்க அவங்க வீடு வரல இந்த போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நேரம் ஆச்சுன்னா பரிமாறிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போகிற வேகத்தில் இழுப்பு எண்ணெயை மேலே வச்சுட்டு நெய்யை கீழே வச்சுட்டாங்க. கவனிக்கல, ரெண்டும் ஒரே மாதிரி உருக்குனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு, எல்லா குருநாதர் எல்லாம் உட்காந்துன்னு வாழையில் போட்டாச்சு. 63 பேரும் 64 பேர் சீடர்களோடு சேர்த்து 63 சீடர்கள் குருநாதரோடு சேர்த்து 64 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் இலை போடப்பட்டது, எல்லாருக்கும் சாதம் வச்சாச்சு, எல்லாருக்கும் பருப்பு ஊற்றியாச்சு, நெய் எடுத்துகிட்டு வராங்க. என்ன பண்ணாங்க, நெய்க்கு பதில் இழுப்பு எண்ணெய் எடுத்துன்னு வந்துட்டார். கவனிக்கல, எல்லார் இலையிலையும் அதே மாதிரி நெய் மாரியே விழும். அது ஊற்றுனா எல்லார் இலையிலையும் இழுப்பு எண்ணெயை ஊற்றியாச்சு, நெய் நினச்சி. குருநாதர் அந்த ஆத்ம லிங்கத்துக்கு அதை நெய்வேத்தியெல்லாம் பண்ணி எல்லாரும் சாப்பிடலாம்ப்பா அப்படின்னாரு. 64 சீடர்களை கடைசி சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க பாரு, சும்மா நல்லா பிசைஞ்சு அப்படி வாயில் எடுத்து வச்சாங்க. ஏம்மா வாயில் இப்படி எடுத்து வச்சாங்க, இப்படி பிசைஞ்சு இப்படி எடுத்துட்டு வாயில் வச்சாங்கம்மா. யாரும் எதுவும் சொல்லலை, குருநாதர் திருவடியும். அதுதான் குருவடி மேன்மை பாருங்க. ஒருத்தர் அப்படி இப்படி எடுத்துன்னு போனாரு, நெய்வேத்தியத்தை அப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி எடுத்துன்னு போனாரு, எல்லாரும் சாப்பிட்டாங்கம்மா. 63 சீடர்கள், குருநாதரோட 64 பேர். அதில் ஒருத்தர் மட்டும் எதுவும் பேசலை, ஒரு ரியாக்ஷன், ஒரு சின்ன ஒரு மூஞ்சில் ஒரு ஃபீலிங் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. குமரேசா எழுந்து வா அப்படின்னாரு. யாரு? குருநாதர். குமரேசா எழுந்து வா, நீ காசிக்கு போயிட்டு பாவத்தை போக்கின்னு குளிச்சுட்டு வா, நாங்கள் எல்லாம் சித்தி ஆகிடுவோம், அதுக்கப்புறமும் பாவம் கழிஞ்சதுன்னா உன்னை நான் அப்போ சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். ஒன்றும் சொல்லலைம்மா, எங்க இது கசக்கிற இதுன்னு கூட சொல்லலை, ஐயோ கசக்குதேன்னு கூட வாய் விட்டு சொல்லலை. அந்த ஒரு சின்ன ஒரு முக ரியாக்ஷன், அவ்வளோதான் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. குமரேசா நீ போய் காசிக்கு போய் கங்கையில் நீராடி உன் பாவத்தை போக்கிட்டு வா, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் சித்தி ஆகிடுவோன்னு சொன்னார். மீதி 63 பேர் அதை பற்றி அது நெய்யா அது இழுப்பு எண்ணெயா எதுவும் தெரியாமல் உட்கொண்டார்கள். அப்படியே குருநாதர் உணவை முடித்து 63 பேரும் குழியில் ஒரே நேரத்தில் இறங்கி அப்படியே மண்ணை போட்டு மூடி அப்படியே சித்தி ஆயிட்டாங்க. அந்த இது நடந்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊர் சித்தர்காடு. அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அவங்க சமாதி கொண்டதுனால அந்த இடத்துக்கு பேர் சித்தர்காடுன்னு பேர். இந்த 63 பேர், ஒருத்தர் தான் சீடர் அனுப்பிட்டார்ல, குருவோடு சேர்த்து இந்த 63 பேர் சாத்திர நாயன்மார்கள். இதுவரையில யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவசியம். ஐயோ எப்படி இருக்கும்னா அந்த கோயில் பார்த்துறீங்களா, சுத்தி சிவலிங்கம், 63 சமாதி, நடுவில் குருநாதர் இருப்பார், குருநாதருடைய லிங்கம் இருக்கும், சுற்றி ஒரே செவுத்துக்குள்ளேயே அத்தனை பேருடைய சமாதியும். அதை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஜீவ சமாதிகளிலே மிக முக்கியமான ஜீவ சமாதி அது. இதுவரையில் யாருன்னா பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம மடமே ஏன் அவ்வளோ சிறப்புன்னா ஒரே இடத்துல 5 சமாதிகள் உண்டு. குருநாதருடைய அப்பா சிற்றம்பல சுவாமிகள், குருநாதர் பொன்னம்பல சுவாமிகள், இவருடைய மகன் சிவலிங்க சுவாமிகள், அவருடைய மகன் இளைய பொன்னம்பல சுவாமிகள், குருநாதருடைய நேரடி சீடர் பழனி சாமிகள் என்று 5 பேருடைய சமாதி ஒரே இடத்துல இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் அதிகம். 63 பேருடைய சமாதி ஒரே இடத்துல இருந்ததுன்னா என்ன சொல்றது, நாடி நரம்பெல்லாம் விளையாடும். அங்க போனீங்கன்னா நிற்கவே முடியாது, விழுந்துருக்குது பால்னு. சும்மாவா, எப்படி ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஒரு குருநாதர் அனுப்பி வைக்கிறாருன்னா
பாகுபாடுமின்றி நம்ம கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக சிவன் திருவடியை இதே பிறவிலே அடையலாம். இப்போ தான் நான் நைட் 1:30 மணி வரலும் எடுத்த இன்ஸுகளை இப்போ வந்து அடியன் வந்து தரப்போகிறேன். மிக 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 வகுப்பு மாரி போகிறது அது தனியாக வச்சுருக்கிறேன், விஷயத்தை புரிய வைக்கிறது தனியாக வச்சுருக்கிறேன். நேரம் என்னம்மா 11 1 மணி நேரம் எது ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம்? வகுப்பா ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாமா, கதையா ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாமா? கதையாக பண்ணலாமா? 12 மணிக்கு மேலே இது ஆகிடுங்களாம்மா? சரிம்மா. அதாவது இந்த இதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம அதை எதை எடுத்துக்கிறோன்றது ஒன்று, எதை எடுத்துக்கிறோமோ அது ஒன்று. என்ன 2 விஷயம்னா, கடவுளாலே இறைவனாலே இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கணும் ஒன்று, இன்னொன்று உலகத்தால் இறைவனை அனுபவிக்கணும். நல்ல நுட்பமாக கவனிக்கணும். ஒன்று கடவுளாலே இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இல்லை இந்த உலகத்தால் கடவுளை அனுபவிக்கணும். 2த்துல ஏதாச்சும் ஒரு கொள்கை தான் நம்ம கையில் நிற்கும். இப்போ இதுவரையில் நம்ம எப்படி இருந்துட்டோம்னா, கடவுளாலே உலகத்தை அனுபவித்தோம். இப்போ சாமி கும்பிட்டா கூட, சாமி எனக்கு வீடு வேணும், இப்போ கடவுளால் உலகத்தை அனுபவிக்க போகிறேன். சாமி எனக்கு கல்யாணம் ஆகணும், கடவுளால் உலகத்தை அனுபவிக்கிறேன். சாமி எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும், இப்போ கடவுளால் உலகத்தை அனுபவிக்கிறேன். சாமி எனக்கு இவ்வளோ தொகை வேணும், கடவுளாலே உலகத்தை அனுபவிக்கிறாய். இது வரலும் நம்ம முதல் கிளாஸு. எப்போ சத்சங்க அட்டன் பண்ணிட்டோமோ, எப்போ குருநாதர்கிட்ட நம்ம வந்து சேர்ந்துட்டோமோ, இதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னா, உலகத்தாலே கடவுளை அடைய போகிறோம். எப்படி இதுவரையில் அங்கிருந்து இங்கே தான் அனுபவித்தோம். என்ன யூஸ்? கடவுளாலே உலகத்தை அனுபவிப்பது என்ன யூஸ்? ஆல்ரெடி உலகத்தை அனுபவிச்சுன்னு தானே இருக்கிறோம். இன்னும் நான் டீப்பாக அனுபவிக்கணும் சாமி, இன்னும் நான் டீப்பாக அனுபவிக்கணும், இன்னும் நான் நல்லா அனுபவிக்கணும்ட்டு இன்னும் அவர்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு உலகத்தை அனுபவிச்சுன்னு இருந்தா என்னைக்கு நீ அவரை அனுபவிக்க போற? இப்போ நம்மளுடைய வழிபாட்டு இந்த 2 ரகம் இருக்குது. நல்ல தெளிவாக கவனமாக புரிஞ்சுக்கணும். 2 ரக வழிபாடு. ஒன்று கடவுள்கிட்ட கேட்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறது, இன்னொன்று உலகத்தின் மூலமாக இறைவனை அடைவது. எது எடுத்துக்கிறோன்றது நம்ம கையில் இருக்குது. அவர்கள் பக்குவம் படி நடக்கும். ஏமா அப்போ ஐயா நீங்கள் சொல்கிறது பிரகாரம் பார்த்தா அப்போ கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்றீங்களா அப்படின்னா, ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணார்னா, சாமி கிட்ட கைலாயத்தில் விபூதி பிடிச்சிருந்தவர் சுந்தரர். என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையில் நம்ம விளக்கமாக போவானோம். அங்கிருந்து கிளப்பி 2 பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக பூலோகம் வந்துட்டாரா, வந்து பரவி நாச்சியாரை கல்யாணம் பண்ணினார். இப்போ திருவெற்றியூர் வரார். சங்கிலி நாச்சியார் தான் அந்த 2வது மனைவின்னு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பின்னாடி என்ன பண்ணிட்டாரு, சாமிக்கு ஒரு எண்ணம். யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த பெண்ணை கட்டி அது கூட வாழ்ந்து அனுபவிக்கணுன்றது அவர் எண்ணம் இல்லை. வாங்கய்யா, அவருடைய எண்ணம் முழுக்க என்னன்னா, மறுபடியும் எப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம சாமி கிட்ட போயிடணும், மறுபடியும் போய் விபூதி பிடிக்கணும். அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அதனால என்ன பண்ணார், இது எப்படின்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கடகடன்னு நம்ம போய் சேர்ந்துடலாமேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, சாமிக்கு இவர் ஒரு இது சொல்லிட்டாரு. இப்போ அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பெண் தான் இன்னொருத்தின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும். இதுதான் விஷயம், கான்செப்ட். இப்போ அப்படி எனக்கு தோணுச்சுன்னா சுந்தரர் என்ன பண்ணியிருக்கணும், சாமி அந்த 2வது பெண்ணு இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு சாமி, சட்டு புட்டுன்னு என்ன பண்ணுறியோ பண்ணி என்னை திருவடியில் சீக்கிரம் சேர்த்து சாமி, இந்த உலகத்தில் என்னை விடாத இப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா வேலை முடிஞ்சிடுச்சு, சாமி பார்த்துப்பார். இங்கே சுந்தரர் என்ன பண்ணிட்டார், ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாருன்னா, சாமிக்கு ஐடியா சொல்லிட்டார். இங்கே நம்ம பண்ணுறது அதுதான். அதனால தான் நான் அந்த கருத்தை சொல்கிறேன். சாமிக்கு ஐடியா சொல்லிட்டார் சுந்தரர். என்ன ஐடியா சொல்லிட்டாருன்னா, சாமி நீ பார்த்துக்க சாமி, எப்படின்னா அந்த கதையை முடிச்சு என்னை சீக்கிரம் உன் கூட சேர்த்துக்கன்னு சொல்லியிருந்தாருன்னா, சாமி எங்கே எதை தட்டணும், எதை எங்கே போடணும்னு சாமிக்கு தெரியும், அழகாக பண்ணிவிடுவார். இவர் என்ன பண்ணிட்டார், ஐடியா சொல்லிட்டார். சாமி சத்தி அடிக்க வரும், நீ வந்து மகிழ் மரத்தாண்டை வந்துரு, மகிழ் மரத்தாண்டை வந்துரு, நான் உள்ளே போய் சத்தி அடிச்சுக்கிறேன். இவர் ஐடியா கொடுத்தாரு பாரு, எல்லாத்துக்கும் சரின்னாரு பாருங்க. மகிழ் மரத்தாண்டையே சத்தி அடின்ட்டாரு. அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லிட்டாரு, ஏமா சத்தியத்தை மகிழ் மரத்தாண்டை கேளு அப்படின்ட்டார். இப்போது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு, ஆனால் சுந்தரருக்கு அதுக்கு அப்புறம் தாங்க ரொம்ப நொந்து போனார். அவர் செய்த அந்த ஒரு தப்பு தான். என்ன பண்ணார், சாமிக்கு ஐடியா சொன்னார் பாருங்க. அந்த ஐடியா சொன்னதுலேருந்து தான் அவர் கண்ணு போச்சு, 2 கண்ணு போச்சு, ரொம்ப சிக்கல் அனுபவிச்சார், நோய் வந்தது, வியாதி அனுபவிச்சார்.
ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த ஆஃப்டர் அந்த 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 சொல்லுக்கு அப்புறம் தான் பல துன்பங்களை அனுபவிச்சார். அப்படியே நீங்கள் பாருங்க, இது எல்லாரையும் அவங்கவுங்களுக்கு தெரியும். நம்ம சாமி கிட்ட நம்ம எத்தனை ஐடியா சொல்லியிருப்போம். சாமி உனக்கு தெரியல சாமி, என்னை எந்த மாதிரி வச்சிருக்கணும்னு உனக்கு தெரியல சாமி, என்னை எவ்வளோ பெரிய நிலைக்கு நான் எவ்வளோ தகுதியானவன், எனக்கு அந்த கம்பெனியில் தான் எனக்கு வேலை கொடுத்துருக்கணும், எனக்கு அந்த மாதிரி நிலையை நீ கொடுத்துருக்கணும் சாமி. நம்ம எத்தனை பேர் சாமிக்கு ஐடியா சொல்லியிருப்போம். பெரிய தவறு, அது பெருந்தவறு என்பதை நம்ம உணர்ந்து. சுந்தரர் லைஃப் இதெல்லாம் நாயன்மார்கள் வரலாறு எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுதான், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இந்த சுந்தரர் வந்து அவர் சொன்ன அந்த ஒரு சொல்லுக்காக பல துன்பங்களை அனுபவிக்கிறார். இதே தான் கான்செப்ட். சாமி கிட்ட கேட்டு பெற வேண்டாம், ஏன்னா சாமிக்கு தெரியும் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்பது நம்மளை விட அவருக்கு மேலாக தெரியும். தயவு செய்து உலகத்தை பயன்படுத்தி இறைவனை அடையலாமே தவிர இறைவனை பயன்படுத்தி உலகத்தையே அடைவது என்பது வீண் டைம், ரொம்ப காலம் விரயம், பல காலங்கள் விரயமாகும். எப்போ போகிறது? அதே மெய்கண்டார் சொல்றாரு, இந்த பிறவி கடலை நீந்தி வருவது கையாலே கடலை நீந்தி வருவதற்கு சமமா. இந்த கடல் இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரலும் நீந்தி வரணும்னா எவ்வளோ கடினமோ அதை விட கடினம் இந்த பிறவியை நீந்தி வருவது என்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, எவ்வளோ பெரிய ரிஸ்கான வேலை நம்ம இறங்கி இருக்கிறது. இன்னும் நம்ம உலகத்தில் இன்னும் ஆழத்துக்கு போகிறதுக்கே கேட்டுன்னு இருக்கிறோம். அதனால் கூடிய மட்டிலே உலகத்தை பயன்படுத்தி இறைவனை அடைஞ்சிடணும். இது ஒரு நுட்பத்தை சொல்கிறேன். அது சாமி கூட பிறந்திழைத்தேன் எம்பெருமான் சொல்லுவார். எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு ஓமை என்னதுன்னா, சாமி மாணிக்கவாசகர் சொல்கிறாருல, பிறந்து இழைத்தேன், எனக்கு பிறவி வெறுப்பு ஆகிப்போச்சு, பிறவி இழைச்சி. அது இழைத்தல் என்பது அவங்க ஓய்வு மாதிரி சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான உண்மையான இழைப்பு என்பது என்னென்னா, வீட்டில் ஒரு தோடு கம்மல் இருக்குது, தோடு இருக்குது, எங்க ஒரு புது தோடு வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க, கம்மலை மாற்றிக்கலாமே அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கணவனுக்கு கம்மலை மாற்றிக்கலான்னா வாங்கணும்னு கேட்டால் தப்பாயிடும், வாங்கணும்னு சொல்லலை, கம்மலை மாற்றிக்கலாமே அப்படின்னு இவங்க என்ன பண்ணால், அதனால என்ன பரவாயில்ல மாற்றிக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜிஆர்டி கூட்டின்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இட்டுன்னு போயிட்டு அந்த கம்மலை கொடுக்குறாங்க. இதை கொடுத்துட்டு அதை அவங்களும் அதை ரொம்ப விரும்புவாங்க கடைக்காரம். ஏன்னா தங்கம் வந்து அவங்களுக்கு இதுவாகாது, எப்படி இருந்தாலும் அது ரொட்டேஷன்லேயே இருக்கும். ஆமாம், அதனால் அவன் வந்து என்ன பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மலை கொடுக்குறாங்க, மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கழட்டி கொடுத்தோடனே அந்த ஒரு ஓவன் மாதிரி வச்சுருப்பார் கடையில், ஒரு ஓவன் மாதிரி இருக்கும். நீங்கள் கம்மலை கொடுத்த உடனே அவர் வந்து பார்த்துட்டு, ஏமா கன்ஃபார்மாக இது பண்ணிக்கலாமா, ஓ தாராளமாக, கடைசியாக ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் சொல்லுங்கம்மா, தாராளமாக வச்சுக்கலாம். அப்படி அந்த ஓவனில் அந்த கம்மலை அப்படி வச்சு அதை மூடி ஒரு பட்டன் போட்டு ஒரு 3 செகண்டுங்க, 3 செகண்டு அதை வெளியே எடுத்தான்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு என்னங்க இது அழிச்சி போச்சு. அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த ஓவனுக்குள்ளே என்ன நடந்ததுன்னா, தங்கத்தோடு சேர்ந்திருந்த அந்த கலப்படங்கள் அனைத்தும் நீங்க பெற்று வெறும் தங்கம் மட்டும், கூட இருந்த செப்பு என்னென்ன கலந்துருந்தோ கலக்கப்பட்டது எல்லாமே ரிமூவ் ஆகி வெறும் அந்த தங்கம் மட்டும் இருக்கும்போது எப்படி இழைத்திருக்கிறதோ அதை மாதிரி இந்த ஆன்மாவை பற்றியுள்ள ஆணவமாகிய மலங்கள் நீங்கும் போது இழைத்து போகிறது. மாணிக்கவாசகர் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா ஆணவம் நீங்கிய பிறப்பு எடுத்திருக்கிறார். ஆன்மாவை பற்றி இருந்த முழு ஆணவம் நீங்கிய பிறப்பு, அதனால்தான் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். இந்த இழைப்புக்கு அவ்வளோ, நம்ம ஆன்மா என்னைக்கு இழைக்க போதும், படிந்துள்ள ஆணவ இருள். அது செப்பு பாத்திரம் அந்த தொலைக்கலைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். செப்பு அந்த கூடவே களிம்பு சேர்ந்துருக்கும், அது வெளியே தெரியாது. அதை தேய்ச்சி கழுவிட்டா நம்ம செப்பு மட்டுமே மின்னும். அதை அப்படியே வச்சுட்டோங்கன்னு வச்சிங்களேன், அந்த களிம்பு மேற்பட்டு வரும், பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஆன்மாவை பற்றிய ஆணவ மலமானது, அந்த களிம்பு எப்படி செம்புக்கு இயற்கையாக இருக்கிறதோ அது மாதிரி ஆணவமாகி அந்த களிம்பாகியது இந்த ஆன்மாவுக்கு இயற்கையாக அது ஒட்டிருக்குது. அதை நீக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இப்போ நடந்துங்கிற சத்சங்கம். ஆன்மாவை ஒட்டியுள்ள அந்த களிம்பினை நீக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் இப்போ சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஆன்மாவை ஒட்டியுள்ள அந்த அத்தனை அசுத்துக்களும்
அசுத்தங்களும் நீங்க பெறுகின்ற ஒர்க் இது நடந்துங்க. இங்க யாகம் நடக்கல, இங்க திருவிழா நடக்கல, இங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணல, இங்க அபிஷேகம் பண்ணல, இங்க நைவேத்தியம் நடக்கல. இங்க நடப்பது எல்லாம் என்ன? இந்த ஆன்மாக்களுக்கு வழி, இங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கான கடை தேரக்கூடிய வழி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க, நானே இந்த பெயிண்டிங்லாம் அடிச்சா எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். சத்சங்கத்துடைய கொள்கைகள் யாரும் பாரபட்சமே கிடையாது. யாருன்னாலும் வர்ற எந்த ஜாதி மதம் வேறுபாடு எதுவும் கிடையாது. எந்த தீட்டு கூட கணக்கு கிடையாது. பிறவி தீட்டு, ஜனன தீட்டு, பெண்கள் தீட்டு, மரண தீட்டு எதுவும் கிடையாது. இது கோவில் கிடையாது. இது முழுக்க 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 ஆன்ம பட்டறை. உங்க ஒவ்வொரு ஆன்மாவையும் பட்டறை செய்யக்கூடிய இடம், அது தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம். இங்கு எந்த மாறுபாடும் கிடையாது. யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாம் சரிசமமாக பாவிக்கப்படுபவர்கள். ஆமா, இது வந்து குருநாதருடைய இல்லம். அதனால இங்க எந்த பாகுபாடோ எந்த தீட்டோ எதுக்கும் கவலைப்படாது. எதுவாக இருந்தாலும் நீங்க வாங்க. ஏன்னா வரும்போது நடக்கிறதே மாதத்துல ஒரு நாள், ஒருத்தரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குருநாதர் தர்றதை அப்படின்னு நான் தருகிறேன். எந்த பயிற்சியோ எந்த முயற்சியோ எதுவும் செய்யலை. அப்படியே தோன்றதெல்லாம் நைட்டு என்னென்ன தோணுதோ அப்படியே எழுதின்னு வந்தேன். குருநாதர் எதை தருகிறாரோ அதுதான். அது வந்து வச்சு அவங்களாம் ஏற்கனவே இந்த நிலையை அடைந்துட்டார்கள். அந்த வழியில நம்மளை கொண்டு போகிறார்கள். அதுதான் விஷயம். அதனால யாரும் எதுக்கும் இது பண்ண வேண்டாம். அதனால அவசியம் வந்து சத்சங்கத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. வள்ளலாரே அதுதான் சொல்லுவார். 58 நாள் தொடர்ந்து சத்சங்கம் பண்றாரு வள்ளலாரு. அப்போ பாடம் கேட்டவங்க எப்படி இருக்கும் பாருங்க. 58 நாளும் விடலை அவர். 24 hours அவருடைய இதுல தங்க வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து 58 நாளும் நடந்துருக்குது. என்ன பண்ணாரு? ஒருத்தர் மட்டும் ஐயா கிட்ட சொல்றாரு, ஐயா நெருக்கமான ஒருத்தருடைய கல்யாணம், இன்னைக்கு நான் அவசியம் போய் ஆகணும். இவர் சொல்றாரு, இருக்கட்டும்பா அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்ட உடம்பான்றார் வள்ளலாரு. இல்லைங்க நான் அவசியம் போன சாமி, மற்றவங்களாம் பரவாயில்ல, இது நான் சொந்த தம்பியுடைய இது முக்கியமானது, நான் போய் ஆகணும்னார். ஏன்பா அப்படின்னார். இல்லை அவசியம் சாமி போய் ஆகணும்னார். சரி அப்படின்னாரு பாருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் சாமி, இப்போ போயிட்டு நான் 1 நாளில் வடலூர்லேருந்து நான் போயிட்டு அந்த நிகழ்வை சென்னையில் நடத்திட்டு நாளைக்கு சாயந்தரம்லாம் நான் இங்கே வந்துடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏங்க அந்த 58 நாட்கள் வெள்ளை முடிகள் எல்லாம் கருப்பாக்கப்பட்டது, பசி எடுக்கிறதில்ல, உறக்கம் வர்றதில்லை, சதா சர்வ காலமும் ஒரே ஆனந்தமயமாக இருக்குது அந்த ஆன்மா. இத்தனை துன்பங்களையும் இன்பங்களையும் அந்த ஆன்மா அனுபவித்து கொண்டு 1.5 நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தார். நல்ல வந்தார், போனவர் போயிடல. நிறைய பேர் சத்சங்கம் வராங்க அதோட போயிடுறாங்க. நிறைய பேர் அப்படியே உண்டு. வந்தார், ரிட்டர்ன் வந்தார். வந்தா அப்படியே முகத்துல மாற்றம், உலக சுமை ஏறி போச்சு. வள்ளலார் 58 நாள் செய்த வேலைய அந்த ஆளு 1.5 நாள்ல மாத்தினா. ஏங்க அப்படின்னா இதை மட்டும் நல்லா கவனமா கேளுங்க. இந்த இப்போ நடக்கிறதுல இதெல்லாம் வந்து சாத்வீக நிலைகள். இதெல்லாம் ஆன்மாவுக்கு சாத்வீகம் தரக்கூடியது. சாத்வீகம் என்பதுனா அவங்க தலையில் இருக்கிற மல்லிப்பூ எடுத்து இப்படி கிள்ளி போட்டு இப்படி வச்சு பூன்னு ஊதுனீங்கன்னா எப்படி ஆகிடும்? அப்படி காற்றுல சர்ன்னு பறந்துடும். அதுவே ஒரு இரும்பு துண்டை இப்படி வச்சு ஊதுனா என்ன ஆகும்? போகுமா? உலக ஆயுதம் அவ்வளோ கடினம், வழிபாடு அவ்வளோ மென்மை. வழிபாடு வச்சு ஊதுனா பறந்துடும். பாருங்க 58 நாள் வள்ளலார் கொடுத்த ப்ராசஸ்ஸு 1.5 நாளில் ஒன்றுமே இல்லாத திரும்பி பழைய மாதிரி பல பாரங்களை சுமந்து கொண்டு வருகிறார். போனது 1.5 நாள், அவ்வளோதான். அப்போ சத்சங்கத்துடைய மகிமை பாருங்க எவ்வளோ பெரிய சிறப்பு, அவ்வளோ சிறப்பு சத்சங்கம். சும்மா கிடையாது, இது உள்ள போய் வேலை நடத்தும். இன்னைக்கெல்லாம் கூட அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, SMS அவங்க மனைவி, ஐயா நான் எப்பயோ கேட்டது இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்போ இல்லைனா கூட அது வாங்கி வைத்துக்கொண்டு எந்த நேரத்தில் அதை வந்து செயல்படுத்துமோ அந்த ஆன்மா செய்துக்கும். அதனால சத்சங்கத்தை தவற விட்டுறாதீங்க, மிக முக்கியமான விஷயம் அது. அது மாதிரி மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லைங்களா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். இளைத்தேன்றதுக்கு விஷயம் சொல்லிட்டேன். செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமம் அப்படின்னு 2 சொல்றாரு. செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமம். பிறவி 2 வகைப்படும். பிறவி வந்து ஆண்டவன் எப்படி அந்தந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி தராரு. அதுல 2 வகையான பிறவிகள் உண்டு. ஒன்று அசைவன, ஒன்று அசையாதன. செல்லா நின்ற தாவர அப்படின்னும் போது அது கவனிங்க, நல்ல பெரிய இடம் அது. செல்லாது நின்ற
தாவர அப்படின்ட்டார். இப்போ மரம்னா அது எங்கன்னா போயிட்டு வருமா? மலை போயிட்டு வருமா? கல் போயிட்டு வருமா? அது எல்லாமே செல்லாது நின்றது. செல்லாது அந்த பிறவி முழுக்க அது அப்படியே நின்று இருக்கணும். மரம் அந்த பிறவி முழுக்க அந்த மலை அப்படியே இருக்கணும். மலையும் பிறவி, கல்லும் பிறவி. கல்லும் பிறவிமா நான் சொல்றாரு பாருங்க. கல்லாய் மனிதராய் சொல்றாருல சாமி. கல் பிறவி. எப்படி கல் பிறவி ஆகும் அப்படின்னா சாமி அற்புதமா சொல்றாரு. இப்போ நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எவ்வளவு பாவங்கள் செய்யறோம். நம்மளுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பாவங்கள் செய்யறோம். இப்போ நம்மளாம் போய் இறந்தோம்னா சாமி ஒரு பிறவி போட்டு ஏதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ ஏதோ ஒரு பிறவி போட்டு நம்மளை அனுப்பிடுறாரா? நம்ம செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயினையே கவுக்குறான். அத்தனை உயிர்கள் அதில் இறக்க போகுதுன்றது துளி கூட ஈரம் இல்லாத அப்படியே ரயிலையே கவுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். ஊர் வாசிகள் அனைவரும் குடிக்கின்ற குடிநீரில் விஷத்தை கலக்கிறான். அது போனால் எத்தனை குழந்தைங்க குடிக்கும்? இந்த ஊரில் எத்தனை பேருக்கு அது பாதிக்கப்படும் தெரியாத செய்கிறான் பாருங்க. ஒரு ஈவு இரக்கம் துளி கூட இல்லாமல் பல உயிர்களுக்கு தெரிந்து கொண்டே பெரிய பெரிய துன்பங்களை செய்கிறான் பாருங்க. இருக்கிறாங்கல்லம்மா மனிதர்கள். பாம்பு போடுறாங்க. இப்போ ஈரான் அமெரிக்கா போர், எத்தனை பேர் செத்து போறான்? நீ பெட்ரோலுக்கு கேட்குற, ஒன்றுக்கும் அந்த அதிபரோட முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை. ஏழைப்பாழ உள்ள இருக்கிற ஊர் மக்கள், ஊர்வாசி, அந்த நாட்டு உள்ள இருக்கிறவங்களோட என்னங்க பாவம் பண்ணா? நீ போடுற பாம்பில் அந்த எத்தனை பேர் இறந்து போகுது, எத்தனை குடும்பம் இறந்து போகுது, அந்த ஊர் என்ன? அப்போ ஈவு இரக்கம் இல்லாமல் நீ செய்கின்ற செயல் எவ்வளோ பெரிய நுட்பத்தை கவனிங்க. நம்ம செய்கிற பாவம்லாம் பிறவியில் வந்துடுவோம். நம்ம செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாடாவோ மனுஷனாவோ எப்படியே போட்டுருவாருன்னு வச்சிங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கூட செய்கிறோம், அதுக்கேற்ற பிறவிகள் உண்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. ஒரு ரயிலை கவுக்கிறது, இந்த மாதிரி பாம்பு போட்டு ஒரு நாடை அழிக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய பாவங்கள் செய்கிறாங்க பாருங்க. சாமி சிரிப்பாராம். என்னடா இது, எப்படி ஏற்பட்ட பிறவி கொடுத்தா இவங்களாம் பிறவிக்கே லாய்க்கு கிடையாது. எப்படி இவங்களாம் பிறப்பதற்கே லாய்க்கு கிடையாதுன்ற அந்த ஆன்மாவை தூக்கி கல்லா போட்டுருவார். கல்லுக்கு சூடு இருக்காது, சொரணை இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே நின்று இருக்க வேண்டியதான். பசி தூக்கம் எதுவுமே கிடையாது. ஆன்மா இருள்ல எப்படி இருக்கும்? முழுக்க 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 இருளாவே கிடந்து அந்த ஆன்மா பயனற்ற பிறவியா பல காலங்கள் கிடக்கும். கல்லுலாம் பாருங்க, என்னங்க கல்லு? ஏன் கல்லா போடுறாரு பாருங்க. மேல பெரிய பெரிய பாவங்கள் செய்த, அதனாலதான் அது ஒரு பிறவின் சாமி குறிப்பிடுறாரு. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் தெல்லான் என்ற இத்தாவர ஜங்கமம்னா அசையக்கூடிய பொருட்கள், சங்கமம்னா செல்லக்கூடியது. நம்ம மனிதர்கள் இங்கேயே அங்கேயே போயிட்டு வரோம். மாடு ஆடு நடப்பனை ஊர்வனை மீன் எதெல்லாம் அசைக்கிறதோ அதெல்லாம் ஜங்கமோ. செல்லாது நின்பது என்பது ஒரு பிறவி. இப்படி ஒரு பிறவி, அப்படி ஒரு பிறவி. எப்படி சாமிகள் பாருங்க எல்லாத்தையும் குறிப்பிடுவார். மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் சொல்லி பிறந்து இளைத்தேன்னு சொல்றார். இளைக்கணும்னா என்ன சொன்ன? ஆன்மாவை ஒட்டியுள்ள அந்த ஆணவ இருளானது முழுவதும் நீக்கப்பட்ட நிலையிலே அது இது பண்ணது. ஒரு சம்பவம் சொன்னா எளிமையா புரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், நான் ஸ்ரீபெரும்புதூரில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நடந்த சம்பவத்தை ஒருத்தர் சொன்னார். அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தர் வீட்டை நடந்தது. அவங்களுக்கு பையன் ஒரே 2, அதான் கணவன் மனைவி. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். இயற்கையாகவே அவன் ஹைப்பர் டென்ஷன் பார்ட்டி. என்னது, சாதாரண டென்ஷன் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன். சும்மாவே அவன் சீருவான், பாய்வான், அவ்வளோ ஒரு கோபம். என்னன்னு தெரியல, இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரே பையன். அவன் ஒன்றுமே இல்லாது, அதுக்கெல்லாம் கோவம் வந்துடும். ஹைப்பர் டென்ஷன், நார்மல் கோவம் இல்லை. தூக்கி அடிப்பான், கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைப்பான், என்ன பண்ணுவானே தெரியாது. அப்படி ஒரு ஹைப்பர் டென்ஷன் பார்ட்டியான். இப்படிப்பட்ட ஒருத்தன் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கிறானே, எதனா சொல்லியும் பார்த்தாங்க. அது இயல்பாகவே அவனுக்கு இருக்குது, எதுவும் பண்ண முடியல. ஒரு டாக்டர் போயிட்டு கேட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்கிறார், இவனை எப்படியாவது நீங்கள் டயர்டு பண்ணிவிடுங்க. இவனை டயர்ட் ஆகிட்டிங்கன்னா அவன் டென்ஷன்லேருந்து நார்மல் ஆகிடுவான். அவன் டயர்டு பண்ணிவிடுங்க எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அப்பா என்ன பண்ணார், சரி இவனை டயர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரலும் வாக்கிங், 8 மணிலேருந்து 10 மணி வரலும் காலேஜ், அதான் ஸ்கூலு, 10 to 11 யோகா, 11 to 12 கராத்தே, 12 to 1 நீச்சல். இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரலும்
ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனை டயர்ட் ஆக்கணுன்ட்டு இவர் எல்லாத்துலேயும் சேர்த்து விட்டுறாரு. இதில் என்னன்னா இந்த பையனை எங்கே போனாலும் இவர் தான் கூட்டின்னு போகணும். இவர் வேலையில் பர்மிஷன் போட்டு இவனை கராத்தே கிளாஸ் கூட்டு போயிட்டு வருவார், இவனை கும்பு கிளாஸ் கூட்டு போயிட்டு வருவார், இவனை ஸ்விம்மிங் கூட்டு போயிட்டு வருவார். இப்படி எல்லாத்துக்கும் கூட்டு போயிட்டு வந்த அப்போ அடுத்தது நான்றான் அவன். ஆனால் இவர் டயர்ட் ஆகிட்டாரு. இது வேலைக்கு ஆகாது, இன்னொரு நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. யாரோ சொன்னாங்க நல்ல டாக்டர் ஒருத்தருக்கு அவர்கிட்ட கூட்டின்னு போய் வழி பண்ணுவார். அந்த பையனை இன்னொரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறாரு. அவர் நல்ல பார்த்துக்கிறேன்ட்டார். இன்னொரு பேஷண்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இந்த பையனை கூட்டிட்டு வந்து எதிரில் சேர் போட்டேன், யார் இவன் தானா உங்கள் பையனா, நான் பார்த்துக்கிறேங்க, அப்படி உட்காருங்க அப்படின்னு அவனை உட்கார வச்சுட்டு இன்னொரு பேஷண்ட்டை கூட்டின்னு வந்தாங்க பாருங்க. அந்த பையனை மிரட்டுறாரு, டேய் என்னடா விரலை அப்படியே வெட்டி எடுத்துருவேன், விரலை அப்படியே வெட்டி எடுத்துருவேன், இந்த மாதிரி வேலை பண்ணின்னு இருக்க. இங்கே இவனை சொன்னால் அவன் நார்மல் ஆவான். இவனை சொல்கிறாரு, ஆனால் சொல்கிறது இவனுக்கு இல்லை அவனுக்காக. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா சந்தேக கேஸில் பிடிச்சின்னு வரணும்னா கீழே வச்சுருப்பான். இன்ஸ்பெக்டர் வருவார், அப்படி வாட்ச் அப்படி முறுக்கின்னு வருவார். இவன் இப்போ தான் இட்டுன்னு வந்திருப்பான், இவங்ககிட்ட பேசவே மாட்டார், நேராக வருவார். ஏற்கனவே உட்காந்துங்கிறான் பாருங்க, லட்டி எடுத்து அவனை வலாசுன்னு 5 அடி 6 அடி 15 அடி அப்படி வச்சாருன்னா இவன் ஓடி வந்து இவனே சொல்லிடுவான். இவனை இன்னும் விசாரிக்கவே இல்லை, அவனே சொல்லிவிடுவான், ஐயா நைட்டு ஸ்கூட்டர் திருடினது நான் தாயா, அந்த தெருவில் இருந்ததையா நான் தாயா பண்ணுவேன் அப்படின்னு அவனை அடிக்காமையே ட்ரீட்மெண்ட் அவனை கேட்டதெல்லாம் சொல்ல வச்சுருவாங்க. இது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதை மாதிரி இந்த பையனை இவர் மிரட்டுறாரு. அப்போ அவன்னா அவனுக்கு பயம் கிளம்பணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, விரலை வெட்டி எடுத்துருவேன், அப்படியே உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணனா மயக்கம் வந்து இங்கே விழுந்துருவேன் இப்படிலாம் சொல்கிறாரு பாருங்க. அவன் பார்த்துருந்தானே, அவன் என்ன பண்ணான், நேராக போனான். அங்கே ஒரு டெலிஃபோன் இருந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி, அந்த டெலிஃபோன் எடுத்து நம்பர் போட்டான். இவர் பார்க்குறாரு, என்ன நம்பர் போகிறான், ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா, இங்கே ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஒரு பையனை கொடுமை பண்ணிடுறாரு. இவர் ஓடி போய் ஃபோன் வாங்கி போய் என்ன எந்த நம்பர் போட்டான்னு தெரில, அவன் யாருன்னா கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சிட்டாங்கண்ணா. இவர் ஓடி போய் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி, ஐயா இந்த பையனுக்கு நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நீ கூட்டின்னு போங்கன்னு அனுப்பி வச்சு ரொம்ப இவர் இது ஆகி அப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இவனை என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல, இட்டு வந்துட்டாங்க. இவன் சேட்டை தாங்கலை, நாளுக்கு நாள் அதிகமாகினே போகுது. அவர் கூட பணிபுரிக்கின்ற ஒருத்தர் சொன்னார், பக்கா டாக்டர் ஒருத்தர், போதையா டாக்டர் கதையா இல்லை, இவர் உண்மையிலே பெரிய டாக்டரு, இவர்கிட்ட நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உனக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு ஒரு நண்பர் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறார், அவங்களுடைய மனைவி இவர் அந்த பையனை கூட்டிகிட்டு காரில் வாப்பான்னு, இவன் டாக்டர் நான் வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவனும் வரான் தைரியமாக. இட்டுன்னு போனாங்க. இன்னொரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா, சரின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. கணவன் மனைவி அந்த பையனை இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போனவொடனே அந்த டாக்டர் பார்க்குறாரு, அவர் இதில் பேர் போன டாக்டர், ரொம்ப அந்த ஹேண்டில் இதை மாதிரி பல பேர் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார், யாருங்க அப்படின்னாங்க. இவன் தான் பையன், இவன் ரொம்ப இது மாதிரி ஹைப்பர் டென்ஷனாக இருக்கான், சூப்பர் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா. சரி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை வெளியே உட்கார வச்சிட்டார். பையனை அப்படியே அந்த ரூமில் உள்ளே கூட்டின்னு போனார், இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார். அவன் நான் ஏன் வரணும்னா, கொஞ்சம் வாடா அப்படின்னு கூட்டின்னு போனார். உள்ளே இட்டுன்னு போயிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டார். நீ டாக்டர் தானே, முடிஞ்சா கண்டுபிடினா, எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். என்னால் சொல்ல முடியாதுண்ணா. அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது அவனுக்கு. உடனே என்ன பண்ணார், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அப்படியே வெளியே வந்தார். வெளியே வந்து அந்த ரூமு கதவை அப்படியே நல்லா கதவு பூட்டிட்டார். ரூமை நல்லா இழுத்து மூடி தாப்பா போட்டார், நல்லா பூட்டிட்டார். பூட்டிட்டு இத்தனை சுவிட்சுக்கும் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும்ல, அந்த சுவிட்சை அப்படியே ஒரு ஆஃப் பண்ணிட்டார். உள்ள செம இருட்டு, உள்ள ஃபுல் இருட்டு, ஒரு லைட் கிடையாது. அவர் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணி கட்டியிருக்கிறாரு. எந்த ஃபேன் கிடையாது, எந்த ஜன்னல் கிடையாது, எதுவுமே உனக்கு 16 ஃபீட்டுக்கு மேலே தான், வெறும் சுவர் மட்டும்தான், எதுவுமே நீ டச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ரூமில் விட்டு கதவு சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டார். இப்போ அவன் தட்டுறான், கதவு டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறான். வெளியே ஒரு சொட்டு சத்தம் கேட்காது, ஏன்னா அவ்வளோ ரப்பர் ஃபிட்டிங் போட்டுருக்காரு. எதுவுமே வெளியே தாண்டி வராது. கதவை தட்டுறான், திறந்து விடுறியா இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கதவை தட்டுறான். கொஞ்சம் சவுண்டு அவங்க அம்மா கேட்குது, எங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட. டாக்டர் என் பையன் அப்படின்னாரு. உங்கள் பையன் உனக்கு நல்ல பையனாக வேணுமா இல்லை அப்படியே வேணுமான்னார். நல்லபடியாக வேணும்னு. நான் சொல்கிறத மட்டும் செய், 1/2 hour நீ அமைதியார், எதுவும் செய்யாதீங்க அப்படின்னாரு. இந்த அம்மாவை பெத்த வயிறாச்சே முடியல.
அமைதியாக இருங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அம்மாவை அப்பாவை உட்கார வச்சிட்டார். அவன் உள்ள கத்தி கத்தி எவ்வளோ முடியுமோ எகிரி செவுரை உடச்சி எதுவும் பண்ண முடியல. 1/2 hour ஷார்ப்பாக 1/2 hour ஆச்சு. 1/2 hour ஆனோடனே கதவை போய் திறக்கிறாரு. திறந்தா அப்படியே கம்முன்னு உட்காந்துக்கிறான். எப்படி சப்பலாங்கால் போட்டு அப்படி கம்முன்னு இருந்தான். அவ்வளவு இருட்டு ரூமு, அமைதியாக உட்காந்துருந்தான், எதுவும் பேசலை. லைட் ஆன் பண்ணார், அப்படியே எழுந்து வாடான்னார். வந்தான், எதுவுமே பேசலை. ஏமா உங்கள் பையன் பக்கா ரெடி, நீங்கள் பார்த்துட்டுன்னு போங்க அப்படின்னாரு. அம்மாவுக்கு காரில் கூட்டின்னு போகிறாங்க. சும்மாவே டென்ஷன் ஆகும், நிதானமாக இருக்கிறான். இப்படி நிதானமாக அவன் பிறவிலே அவங்க அம்மா பார்த்தது கிடையாது. எப்படி இந்த நிதானம் இவனுக்கு வந்தது அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். காரில் போகும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்பா டாக்டர் உள்ளே இட்டு போய் உன்னை என்னப்பா பண்ணாங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும், நான் கல் மாதிரி கிடந்தனே, இருள கல் மாதிரி கிடந்தனேன்றான். ஏன் சாமி கல்லா போடுறாருன்னு புரிஞ்சுங்க. அவ்வளவு எமோஷன் இருந்த அந்த பையன் அப்படியே ஒன்றும் இல்லாத நிசப்தமாக ஆறான்னா என்ன காரணம்னா, அவனை இருள் நிலையை வைத்து கல் மாதிரி எந்த மூமெண்ட்டும் செய்யாதபடி ஆக்கிட்டார் டாக்டர். அதிலிருந்து அவனுடைய அடுத்த நிலை என்ன ஆச்சுன்னா, அவன் வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டவனாக ஆயிட்டான். சாமி உயிர்களை ஏன் கல்லாக போடுறாரு, ஏன் இருளில் அந்த ஆன்மாவை வச்சு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னா, அதன் மூலமாக அடுத்த பிறவி அவனுக்கு வரும்போது அவன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் புது தூய மனிதனாக வெளியே வருகிறான். சாமி இதுக்கு தான் இந்த பிறவிகளில் இவ்வளோ மாற்றங்கள் செய்கிறார். இதான் மாற்றம் செய்கிறார் சாமி. அதனால தான் அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுன்றதை பார்த்து பார்த்து சாமி செய்துகின்றார். அப்படிப்பட்ட நம்மளுடைய இறைவன் அதை வழிபடக்கூடிய திருவாசகத்தில் இல்லை, எல்லா திருவாசகத்தில் இல்லாதது எதுலையும் கிடையாது. ஏன்னா மற்ற வாசகங்கள்லாம் இறைவனை புகழும், இது குருவுடைய வாசகம், இது குருவுடைய வாசகம். திருவாசகம் குரு வாசகம், இதில் அவ்வளவும் இருக்குது. அதுலேயும் மெயினாக சிவபுராணத்தை சாமி எப்படி பண்ணிக்கிறாருன்னா, 51 பதிகங்களை படித்தா நீ என்ன கிடைக்குமோ அந்த சாரை ஒரே இதில் வச்சிட்டார். 51 பதிகம் முடிக்கிறதுக்குள்ளே உனக்கு என்ன திருப்தி கிடைக்குமோ அதை ஒரே பதிகத்தில் வச்சாருன்னா அது சிவபுராணம். அந்த சாரை ஒரே இதில் எடுத்துடலாம். ஏன்னா 51 பதிகத்துக்கு சாமி எந்த பதிகத்துக்கும் வார்த்தையால் இந்த பதிகத்துடைய பேர் இதுன்னு மாணிக்கவாசகர் குறிப்பிடலை. ஆனால் திருவாசகத்தில் சிவபுராணத்துக்கு மட்டும் சாமியே சொல்கிறார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைன்னு பேர் வைக்கிறார். வேற எந்த பாட்டுக்கும் சாமி பேர் தன் வாயால் சொல்லலை. இது அச்சப்பத்து, இது புணர்ச்சி பத்து, இது அப்படின்ட்டு எந்த வார்த்தைக்கும் எந்த பதிகத்துக்கும் அவர் பேர் சொல்லலை. இந்த பாடலுக்கு மட்டும் சொல்லியிருக்கார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்னு. சிவபுராணத்துக்கு மட்டும்தான் சிவபுராணம்னு சாமி பேர் சொன்னாங்க. அப்படி இந்த சிவபுராணத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. அதில் வந்து ஆறாத இன்பம் அருளும் மலையினர். இந்த திருவாசகம் முழுக்க படிச்சிங்கன்னா முழுக்க 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 இன்பம் தான். அது ஆறாத இன்பம். சரிங்க ஏன்னு கேட்டுன்னு போயிட்டார். கூடுவாஞ்சேரியில் சொற்பொழி நடக்குது. முதல் வரிசையில் அதே ஆளு தூக்கோட நிற்கிறார். சொற்பொழி முடிஞ்சது, வந்தார். ஐயா என்னங்கய்யா அப்படின்னு, பால் பாயசம் ஐயானார். சரி கொடுங்கய்யான்னு வாங்கி குடித்தேன். முடிச்சுட்டு போகும்போது, ஐயா நாளைக்கு எங்கேயா சொற்பொழின்னார். நாளைக்கு காஞ்சிபுரத்தில் யான்னு. சரிங்கயான்ட்டு போனார். காஞ்சிபுரத்தில் பார்த்தா முதல் ஆளாக தூக்கு வச்சுன்னு உட்காந்துங்கிறார். எப்படி இருக்கும் எனக்கு, ஆடா கடவுளே, சொற்பொழி மேலே கவனம் போல, அந்த தூக்கு மேலே போகுது. ஐயோ, ஒருவேளை அதே பாயசத்தையே டெய்லி எடுத்துட்டு வராரோ, அதே தூக்கு, அதே டம்ளரு, அதே மனுஷன். பேசிட்டு நடுவில் வேற பார்க்குறேன் நான் அந்த தூக்கு என்னடா இதுன்னு. பேசி முடிச்சே மறுபடியும் வந்தார். ஐயா அப்படின்னு, என்னங்க பால் பாயசம் தானே? ஆமாங்க ஐயா, என்னங்க ஐயான்னாரு. வாங்கி குடிச்சிட்டு, ஐயா நாளைக்கு எங்க ஐயான்னாரு. நாளைக்கு திருப்பூர்லையா வந்துடுறேன்னாரு. ஐயோ கடவுளே நினைச்சேன். திருப்பூர்லையும் அதே மாதிரி தூக்குல வச்சுன்னு வந்து உட்காந்துங்கிறார். சொற்பொழி பேசணும்னா எப்படா இந்த ஆள் கிளம்பா. அதே மாதிரியே பாயசம் எடுத்துட்டு வந்தார். ஒரே அடியாக போட்டு வச்சிடறாரோ பாயசத்தை. சரி வாங்கி குடித்தேன். ஐயா நாளைக்கு, ஐயா நான் இந்த ஊர்லேயே இல்லையா, என்னதான் பிடிச்சி பாயாசமாக இருந்தாலும்
ஒரு திகட்டிடும் இல்லையா, ஒரு திகட்டு வருமா இல்லையா? ஆனால் அந்த திருவாசகத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பாடுங்க, திகட்டாதுங்க. முழுக்க 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 அது ஆறாத இன்பம். அருளும் மலை போற்றினார். ஆறவே ஆறாது அந்த இன்பம். அதை அனுபவிக்க அனுபவிக்க ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசு புதுசாக அந்த இன்பம் திருவாசகத்திலேருந்து கிடைச்சி கொண்டே இருக்கும். அந்த திருவாசகத்தை வச்சு அந்த நிலையை அடைஞ்சிடலான்ட்டு மாணிக்க வாசகர் தன்னுடைய அத்தனை அனுபவத்தையும் அப்படியே கொடுத்துருப்பார். அதை மொத்தம் அனுபவிச்சிங்கப்பா அப்படின்னு. ஒரு 10,000 ரூபாய் நான் அமௌண்ட் வச்சிருக்கிறேன்னா, நான் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சி முழு அன்பு வந்துடுச்சு, எல்லாருக்கும் நான் தரணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கும் போது ஒரு 1000 ரூபாய் நிறுத்தி வச்சுப்பேன். 9,000 கொடுப்போம். ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா நாளைக்கு ஏதாச்சும் உதவணும்னு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைப்போம். 10,000த்தையும் செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்குன்னு ஒரு இருப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளவு செய்கிறோம். கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்னு கொஞ்சமாவது இருக்கட்டும்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சொட்டு கூட நிறுத்தி வைக்காத அவர் பெற்ற அத்தனை அனுபவத்தையும் அப்படியே கொடுத்துருக்கிறது தான் திருவாசகம். தனக்குன்னு கொஞ்சம் கூட வச்சுக்கல மாணிக்க வாசகர். சிவன் கிட்ட பெற்ற அந்த அனுபவத்தை அப்படியே முழுவதும் ஒரு துளி கூட அவர் எடுத்துக்கொள்ளாமல் அத்தனையும் அப்படியே அடுத்தவர்களுக்காக கொடுத்த சாரம் தான் திருவாசகம் என்ற நூல். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடி இறைவனை அருள் பெறவில்லை. திருவாசகத்தை பாடி இறைவனுடைய அருள் பெறவில்லை, அருள் பெற்று பின்னாடி பாடியது திருவாசகம். நம்ம 12 திருமுறைகளும் இவங்க பாடி இறைவனை வர வச்சு அருள் பெறல, அருள் பெற்ற பின்னாடி பாடியது தான் 12 திருமுறைகளும். எங்க தோடுடைய செய்வன் எப்பங்க பாடுறாரு? ஞானப்பால் குடிச்சு சிவனை தோன்னு காமிக்கிறாரு. அருள் பெற்ற பின்னாடி பாடியது. குற்றாயனவாறு விளக்கங்கள் எப்போ பாடுறாரு? சூளை நோய், வயிற்று நோய் சரியான பின்னாடி இறைவனுடைய அருளை பெற்று அப்போ பாடுறாரு. குற்றாயனவாறு விளக்கங்களை அருளை பெற்று பின்னாடி பாடுறார். பித்தா பிறைசூடி எப்போ பாடுறாரு? ஆட்கொண்டுட்டான்னு தெரிந்து கொண்ட பின்னாடி பாடுறாரு. மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட பின்னாடி பாடியது தான் திருவாசகம். ஆண்டவனுடைய புகழை பாடி அவர்கிட்ட அருள் பெறுவதல்ல, இவங்களெல்லாம் அருள் பெற்ற பின்னாடி பாடியது 12 திருமுறைகள். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும்னு தராங்க. அருள் பண்ண பின்னாடி ஏன் பாடுறாங்கன்னா நமக்காக உதவணும்னு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் ஆன்மீகத்தை வந்துட்டு வள்ளலார் சொல்கிறாரு, 6ஆம் திருமுறையில் நான் படித்தேன், சாப்பிடாத இருக்கிறவனும் உறங்காத இருக்கிறவனும் மட்டும்தான், சாப்பிடாத இருக்கிறவனும் உறங்காத இருக்கிறவனும் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். எந்த நிலையை? அந்த ஒளியுடல் பெற முடியும், அந்த இறைவன் தன்மை அறிந்து அம்மயமாகக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தான் சாப்பாடை விடணும்னு நினைக்கிறாங்க, உறக்கத்தை விடணும்னு நினச்சி முயற்சி செய்கிறார்கள். நல்ல நுட்பமாக கவனிக்கணும். தயவு செய்து நான் சொல்கிற விஷயத்தை கவனிக்கணும். சாப்பாடையும் தூக்கத்தையும் நாம் விடக்கூடாது. நல்லா கவனிச்சிக்க. ஏன்னா நான் விட்டேன்னா அது ஆணவத்தால் விட்டேன், நான் விட்டுட்டேன் சாப்பாடுன்னு ஆகிடும், நான் விட்டுட்டேன் உறக்கம்னு ஆகிடும். அப்படியே விட்டாலும் நீ சாப்பாடை விடுறாருன்னு வச்சுங்க ஒருத்தர், இந்த உடம்புல ஏற்கனவே கொஞ்சம் போஷாக்கு இருக்கும். அந்த போஷாக்கு இருக்கிற வரையிலும் அந்த உடம்பு நல்லா இருக்கும். அந்த போஷாக்கு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா தடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் நான் ஆண்டவனுக்காக தானே விட்டேன் அப்படின்னா சாப்பாடை ஒன்று அவர் விட சொல்லலை, நல்ல நுட்பத்தை கேட்கணும். இவங்க நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க, வள்ளலார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் சாப்பாடை விடுறேன், நான் உறக்கத்தை விடுறேன் அப்படின்னு முயற்சி செய்கிறார்கள். நான் முயற்சி செய்யக்கூடாது, நம்ம யாரும் அதை முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளால் முயற்சி செய்தால் அது பயனற்று போகும். இதில் ஒரு பயங்கர நுட்பம் இருக்குது, இதில் ஒரு விஷயம் இருக்குது. வள்ளலார் பின்னாடி சொல்லுவார். அதை அறியாமையில் எல்லாம் அவசரத்தில் செய்கிறாங்க. சாப்பாடை நான் விடக்கூடாது, உறக்கத்தை நான் விடக்கூடாது. ஏன்னா இது வாடகை வீடு. எது? இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாடகை வீடு. இந்த வாடகையை யார் வசூலிக்கிறார்னா வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3 ஓனர் இருக்கிறான் இந்த உடம்புக்கு. இந்த உடம்புக்கு இந்த வாடகை வீட்டுக்கு 3 ஓனர் இருக்கிறாங்க. ஒரு ஓனர் இருந்தாலே உளிக்கிடுவான். 3 ஓனர் இருக்கிறாங்க. வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய 3 ஓனர் இந்த உடம்புக்கு இருக்கிறான். இந்த 3 ஓனருக்கு தரக்கூடிய கூலி தான் நீ சாப்பிட்ற சாப்பாடு.
புரியுதுங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற ஆகாரம்லாம் எதுன்னா இந்த 3 ஓனருக்கு நம்ம தரக்கூடிய கூலி, வாடகை வீட்டுக்கு நம்ம தரக்கூடிய கூலி. அந்த கூலியை நீ நிறுத்தினா உன்னை ஓனர் விடுவானா? நல்ல கவனமாக கேட்கணும். வாடகை வீட்டில் நீ கொடுத்துன்னு இருக்கிற வீட்டுக்கு நீ வாடகை தராத உள்ள இருக்கணும்னு நினைச்சா என்ன கதி ஆகுமோ? நீயே சாப்பாடையும் நீயே உறக்கத்தையும் நிறுத்துகிறாய் என்றால் ஓனர் உன்னை உலுக்கிடுவான். நீ எடுத்த நிலையை அடைய முடியாது. அப்ப வள்ளலார் என்ன நுட்பம் வச்சு சொல்றாருன்றதையும் நான் சொல்றேன். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நாம் அதற்கான உரிமத்தை நாம் தந்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற ஆக்டிவ் போயிடும். உடம்புல திடம் இருந்தால் தான், பாம்பன் சாமிகள் உதாரணம் சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா வகுப்பில், உடம்புல ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றலுக்கு அதுக்கு சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். அந்த சக்தி இல்லைன்னா நீ பூஜை கூட பண்ண முடியாது. இப்போ வர முடியுமா? இந்த உடம்புக்கான கூலியை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ எப்போ இது இந்த உணவு உறக்கமற்ற நிலையை உண்டுன்றாரு வள்ளலாரு, அந்த நிலை எப்போ நம்மளுக்கு அது கிடைக்குதுன்னா இந்த வாடகை வீடு சொந்த வீடாக மாறும்போது நீ வாடகைக்கு கூலி தர வேண்டாம். இந்த வாடகை வீடை சொந்த வீடாக மாற்றணும். சொந்த வீடாக மாற்றும் பொழுது நம்ம அந்த உடம்புக்கு உணவு தர வேண்டியதில்லை, உறக்கம் பெற வேண்டியதில்லை. அது எப்படி நிகழ்கிறது என்றால் சொந்த வீடாக சுத்த தேகமாக மாற்றும்போது தான். இந்த உடம்பை சுத்த தேகமாக, இப்போ நம்மளுது அசுத்த தேகம், இதை சுத்த தேகமாக மாற்றும் பொழுது இந்த வாடகை வீடு சொந்த வீடாக மாறுகிறது. அப்படி அந்த உடம்பை சுத்த தேகமாக மாற்றுவதற்காக செய்வதுதான் திருவாசக தேவாரம் பாடல்கள். ஆண்டவன் மேலே எல்லை இல்லாத அன்பு இருக்கணும். எல்லை இல்லாத அன்பு அவர் மேலே நீ செல்லும் போது அந்த கருணை வயமாக உடம்பு மாறும்போது அதுவே நிறுத்திக்கும் அதுக்கு தேவையில்லாத உறக்கத்தையும் உணவையும் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். இந்த உடம்புக்கு தேவையான உறக்கத்தையும் உணவையும் 24 மணி நேரத்தில் நீ எவ்வளவு நேரம் சிவசிந்தனையிலே இருக்கிறாய் என்பதை வைத்து உன்னுடைய உடல் அசுத்த தேகத்திலிருந்து சுத்த தேகமாக, வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடாக மாற்றப்படுகிறது. எவ்வளவு நேரம் நீ அவர் மேலே நீ கான்சன்ட்ரேஷன் வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்து. டைம் கரெக்டாக தானேம்மா? 40 சீக்கிரமா வந்துடுச்சு உணவு, அதனால தான் பாருங்க. ஆமாங்க. அப்படி இந்த உடலை இப்போ பார்த்தீங்களா, சாப்பிடாத நான் சாப்பாடை விட்டுடுறேன், நான் தூக்கத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி பண்ணாதான் அந்த நிலை வள்ளலார் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன நடக்கணும்னா, நடுவில் இவர் சொன்ன இந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க. வள்ளலார் சொன்ன இந்த அசுத்த தேகம் கொண்டவர்களுக்கு கிடையாதுப்பா, சுத்த தேகம் கொண்டவனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நிகழும் என்று வள்ளலார் சொல்கிறாரு. ஆனால் அதை விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை பிடிச்சிட்டு மட்டும் வெளியே சொன்னால் மக்கள் என்ன பாவாங்க? புதுசாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? எப்படி போய் சேருவாங்க வள்ளல்கிட்ட? வள்ளலார் சொல்கிற பல கருத்துக்கள் இப்படி தான் போய் முழுமையாக மக்கள்கிட்ட சேராமல் செதஞ்சு போகிற மாதிரி திருமுறைகளை இப்படி நடுவில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. வள்ளலார் சொல்கிறது சத்தியம். சாப்பாடும் தூக்கமும் இருக்கிற வரையிலும் நீ அந்த கதி அடைய முடியாதுன்றது உண்மை. ஆனால் சாப்பாடையும் தூக்கத்தையும் நீயா விடாதன்றார். ஏன்னா இது கூலி உடம்பு, கூலி உடம்புக்கு நீ கூலி கொடுக்கணும். கூலி உடம்பு நீ சொந்த உடம்பாக மாற்றிக்கொள்ளும் போது இது உன்னை விட்டு தானாக கழண்டிக்கணும்னு வள்ளலார் சொல்கிறார். நான் முன்ன சொன்ன உதாரணமே தான். தூக்கத்திலே நம்ம கை விட்டு எப்படி மொபைல் ஃபோன் தானாக விழுகிறதோ அதுபோல் நம்மை பற்றியுள்ள ஆணவமாதி மலங்கள், நம்மளை பற்றியுள்ள தீய குணங்கள், கெட்ட அசுத்தங்கள் தானாக விலகுற மாதிரி உறக்கமும் உணவும் தானாக நம்மளை விட்டு கழண்டிடும். அதனால தான் நாயன்மார்கள் உறங்கலை. வள்ளலாரெலாம் தூங்கவே இல்லை. நைட்டு முழுக்க திருவருட்பா எழுதுறார். மாணிக்காசகர்லாம் தூங்கி பல காலங்கள் ஆச்சு. அங்கங்கே ஊன்றி தியானம் பண்ணிட்டு பாட்டை எழுதிட்டு போயின்னே இருப்பாங்க. உறக்கம் கிடையாது, உணவு கிடையாது. அப்படியே அவங்கள அன்பால் யாருன்னா கூட்டின்னு வந்து உணவு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டாங்கன்னா மலம் வராது. அந்த உணவை இப்போ குமாரதேவர் இருக்கிறாருங்க. குமாரதேவரை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை பற்றி யாரும் சொல்கிறது கிடையாது.
நம்ம குமாரதேவர் தான். ஏன் குமாரதேவரை சொல்றேன்னா, வள்ளலார் ஒளியுடல் எடுப்பதற்கு காரணம் குமாரதேவர். குமாரதேவர் அருளிய சுத்த சாதகம் என்ற நூலை பயன்படுத்தி தான் அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கிறார் வள்ளலார். ஒளியுடல் எடுக்கக்கூடிய நுட்பத்தை தெரிந்து கொள்கிறார். வள்ளலார் ஒளியுடல் எடுத்தாருன்னு உலகம் முழுக்க தெரிஞ்சிருது. குமாரதேவர் எடுத்தாருன்னு யாருக்கும் தெரியல. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ஒளியுடல், குமாரதேவருடைய நேரடி சீடர் சிதம்பர சுவாமிகள். அப்ப சமாதிக்குது எங்க கண்ணாப்பேட்டையில் சிதம்பர சுவாமிக்குன்னா கிடையாது. அந்த குழியில பூந்து இங்க முருகர்கிட்ட ஐக்கியமாயிடுறார். திருப்போரூர்ல வைகாசி விசாகம், அந்த வைகாசி வருதுல்ல, வைகாசி விசாகத்து அன்னைக்கு சிதம்பர சுவாமிகளுடைய மகா குரு பூஜை நிகழும். நீங்க போய் பாருங்க, அந்த கோயில்ல சமாதியில பூஜை ஆகும். அன்னைக்கு சாயந்தரம் சிதம்பர சுவாமி அலங்காரமாகி திருப்பூர் கோயிலுக்கு இட்டு வருவாங்க. என்ன நிகழ்வுன்னா, சிதம்பர சுவாமிகள் எப்படி ஒளியுடல் எடுக்கிறாருன்னா, அவருக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடுச்சு சித்தி ஆகப்போறோன்னு. வடை பாயசத்தோட சாப்பாடு தயார் பண்ண சொல்லிட்டார். முருகருக்கு அன்னப்பாவாடை போடுன்ட்டார். நல்லா சாப்பாடு முருகருக்கு எதிரில் வைங்க, கத்திரிக்காய் இதெல்லாம் வைங்கன்னு சொல்லி பல நிபந்தனைகள் சொல்கிறார். பூஜா பெட்டியோட அங்கே கண்ணாப்பட்டியில் இருக்கக்கூடிய சமாதி அண்டை உட்காந்துக்கிறார். ஆத்மலிங்க பூஜையை செய்கிறார். செய்து முடிச்சுட்டு அந்த குழியில் இறங்குறார். எங்க இப்போ நம்ம லிங்கம் வச்சிருக்கிறாங்கல்ல சமாதி, சிதம்பர சுவாமிகள் சமாதி, அந்த குழியில் இறங்குறார். அந்த குழியில் இறங்கின அடுத்த நொடி திருப்போரூர் சந்நிதியில் வந்துடுறார். இப்படியே முருகர் எதிரில் அப்படியே அரோகராண்டு கை காமிச்சினே உள்ள அப்படியே கலந்துடுறார். எங்க முருகருடைய மூலஸ்தானத்தில் அப்படியே சிதம்பர சுவாமிகளை ஒடுங்கிறார். எப்படி தில்லையில நடராஜரோடு மாணிக்கவாசகர் ஒடுங்கினாரோ, தில்லை நடராஜரோடு நந்தனார் ஒடுங்கினாரோ, அது போல திருப்போரூர் முருகனிலே திருப்போரூர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அப்படியே ஐக்கியமாயிடுறார். சிதம்பர சுவாமிகள் ஒளியுடல் பெற்றவர், வள்ளலார் ஒளியுடல் பெற்றவர். இவங்க எல்லாரும் ஒளியுடல் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் குமாரதேவர். இதை யூடியூப்ல கண்டிப்பா போடணும். ஏன்னா ஸ்ரீமத் குமாரதேவர் சுவாமிகள் அருளிய சுத்த சாதகம் என்று சொல்லக்கூடிய நூலினை பயன்படுத்தி 21 நாள் வள்ளலாருக்கே புரியல அந்த நூல். சிவஞான போதம் நான் வந்த உடனே சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிவஞான போதத்தை நான் எடுத்த உடனே எனக்கு போதம் ஆகி போச்சு. எளிய தமிழ் நடை தான், ஆனால் நம்மளுக்கு புரியாது. எல்லாமே பரிபாஷையை வைத்து பேசியிருப்பாங்க. சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவுன்னுவாங்க. நம்மளுக்கு தேங்காய் சட்னி தான் தெரியும், அது என்ன சட்டினி பாதம். முக்தின்னா தெரியும் எல்லாருக்கும், சத்தினி பாதம்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி பரிபாஷை வைத்து பேசுவார்கள் சித்தர்கள். அப்படி முழுக்க முழுக்க பரிபாஷையால் நிரம்பினத வார்த்தைகள் சுத்த சாதகம். சுத்த சாதகத்தை யார் ஒருவர் தூய ஆன்மாவா அந்த லெவலுக்குன்னு தகுதி உள்ளவன் மட்டும்தான் அதை பெறணுன்ட்டு வள்ளலாறு நம்ம குமாரதேவர் அப்படி அருளி செய்தாரா. வள்ளலாறு பொன்னம்பல சுவாமிகள் இருந்த காலத்தை ஒருத்தவர். பொன்னம்பல சுவாமிகள் வள்ளலார் போன்றோர் மயிலாப்பூர் முத்தையா சுவாமியை பார்ப்பாங்க. மயிலாப்பூர் முத்தையா சுவாமி பெரிய மகான். அப்போ அவர் தான் வள்ளலாரை அனுப்புகிறார், குமாரதேவர் மடத்துக்கு போங்க, விருதாசலம் போங்கன்னு வள்ளலாரை அனுப்பி வைக்கிறார். யார்? முத்தையா சுவாமி. வள்ளலார் விருதாசலம் குமாரதேவர் மடத்துக்கு வர்றாரு. அப்போ இருந்த மடாதிபதிக்கு 21 நாள் தொண்டு செய்கிறார். நம்ம தீட்சையை அப்படியே வாங்கின்னு வரோம். குரு சேவை 21 நாள் மடாதிபதிக்கு தொண்டு செய்து 21வது நாள் குருநாதர் மனம் ஒப்பி அவருக்கு உபதேசம் பண்றார். அப்போ உபதேசம் பண்ணிட்டு சுத்த சாதகம் என்ற நூலை அவருக்கு கொடுக்குறார். யாரு? அப்ப இருந்த மடாதிபதி, விருதாசலத்தில் இருந்த மடாதிபதி தருகிறார். அடியனும் விசேஷ தீட்சை பெறதுக்கு விருதாசலத்தில் தான் பெற்றேன், அதே மடத்தில் தான் பெற்றேன். எனக்கு உபதேசம் பண்ண குருநாதரும் உபதேசம் பண்ணிட்டு சுத்த சாதக நூலை கொடுத்தாரு. நீ சொற்பொழிலாம் பண்றியப்பா, இந்த நூலை படித்து நீ மக்களுக்கு சொல்லுன்னு என்னுடைய குருநாதர் ரத்னவேலாயுத சிவபிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் லிங்காயுதம் அணிவித்த குருமாரு அவர் எனக்கு அதை சொல்லி எனக்கு அந்த நூல் கொடுத்தார். எடுத்துங்க. எப்போ 10 வருஷம் இருக்குமா? 9 அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. 9 ஆண்டு காலம், 10 வருஷம், 11 வருஷம் இருக்கும். 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நூல் எனக்கு ஒன்றுமே புரியாது, என்னன்னே புரியாது. அப்படிப்பட்ட அந்த நூல் அதை வள்ளலாருக்கு கொடுத்துருக்கிறார். வள்ளலாறு 21 நாள் வச்சு தடவுறாரு, எழுத்தே புரியல. வள்ளலாருக்கு புரியல. வள்ளலாறு எழுதுகிற மாதிரி அவ்வளோ தமிழில் அவ்வளோ யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட தமிழ் அறிஞர் வள்ளலாருக்கே புரியல. என்ன பண்ணாருன்னா அந்த நூலை எடுத்துன்னு நேராக ஓடினார். எங்க திருமுதுக்குன்றம் விருதாசலம் விருதகிரிச பெருமான் முன்னாடி நூலை வச்சுட்டு கதறி கதறி அழுகிறார். நெடுஞ்சான் கடையா விழுந்து அழுகிறார். பெருமானே எனக்கு இந்த நூல் புரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா குமாரதேவரும் சித்தி ஆயிட்டார்.
இப்போ இருக்கிற மடாதிபதிக்கு இவ்வளோ விஷயம் தெரியல, எனக்கு இந்த நூலில் என்ன இருக்குதுன்னே தெரியல, எனக்கு மண்டையில் புரிய வைப்பா ஆண்டவான்னு விருதகேச பெருமான் திருவடியில் விழுந்து கதறி அழுது அதை திறந்து பார்த்தார். அத்தனையும் வெளிச்சமாக தெரிகிறது வள்ளல் பெருமானுக்கு. அந்த நூலை பயன்படுத்தி அப்படியே அவர் ஃபாலோ பண்ணி ஒளியுடல் எடுத்து கடைசியில் வள்ளலார் ஒப்படைச்சிட்டு போனார். ஆனால் வள்ளலார் அப்படி போனார்னு எல்லாருக்கும் தெரியும், குமாரதேவரை தெரியல. எங்க வட மாநில சாய்பாபா ரீச் ஆன அளவுக்கு வள்ளலார் ரீச் ஆகலையா? எனக்கு எல்லாரும் வேணும், ஏன்னா அனைவரும் சைவத்துக்காக பாடுபட்டவரும். எனக்கு சாய்பாபா மேலே எனக்கு ரொம்ப பிரியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரீச் ஆன அளவுக்கு நம்ம வள்ளலார் பேர் ரீச் ஆகலை, திருப்பூர் சிதம்பர சாமி ரீச் ஆகலை, குமாரதேவர் சுத்தமாக ரீச் ஆகலை. ஏன்? ஒளியுடல் எடுத்தாங்க. அவங்களாம் ஊதுவத்தி மாதிரி தான் போனவங்க. சாய்பாபா உடம்பு சமாதியில் இருக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடம்பு சமாதியில் இருக்குது. இவங்க வந்த கற்பூரம் மாதிரி மறைஞ்சாங்கங்க. கற்பூரம் எப்படி ஏற்றிட்ட பின்னாடி சுவடு கூட தெரியாதோ அது மாதிரி கொண்டு வந்த உடம்போடு போனவர்கள் குமாரதேவர், சிதம்பர சுவாமிகள், வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் அவ்வளோ ரீச் ஆகலையே. சாய்பாபா ரீச் ஆனாலும் கூட வள்ளல் பெருமாள் ரீச் ஆகலையே. ஆனால் அவங்களை காட்டிலும் உயர்ந்த நிலையாச்சே. உடம்பு சமாதியில் இருப்பதை காட்டிலும் இவங்க ஒளியுடல் பெற்று சென்றவர்கள். எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்போ! ஏன்னா இவங்க உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் அல்லர். உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்களாகினும் ஆயிருந்தா கொண்டாடி இருப்பார்கள். ஏன் கொண்டாட தவறுகிறார்கள் என்றால், என்னங்க இது என்ன பாருங்க, உலகத்துடைய கான்செப்ட் எப்படி போயிருது பாருங்க. அப்போ இந்த நான் என்பது எதுன்னா நம்ம ஆன்மா. அந்த ஆன்மா கூட அது தனியாக நிற்காது. ஆன்மா வந்து தனியாக நிற்காது, அது கூட சிவன் இருந்தால் தான் அது நிற்கும். ஆன்மாவை கூட இறைவன் வந்து துணை செய்ய தான் அது ஆன்மா நிற்குது. ஆன்மா நிற்கிறது அந்த உடம்பு நிற்குது. உடம்பால் ஆன்மா நிற்கல, ஆன்மாவால் தான் இந்த உடம்பு நிற்குது. இதனுடைய ஓமையாக நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த வாட்டியை சொல்கிறேன். குழந்தை கிளிகிழிப்பு வச்சிருக்குது, குழந்தை கிளிகிழிப்பை குழந்தை வச்சிருக்குது, குழந்தைய அம்மா தூக்கி வச்சுன்னு இருக்காங்க. இப்போ குழந்தை என்ன நினைக்கும்? நான் தான் கிளிகிழிப்பு பிடிச்சிங்கிறேன்னு நினைக்கும். அதை மாதிரி நான் தான் இந்த உடம்பை பிடிச்சிங்கிறேன் நம்ம நினைப்போம். கிடையாது. அந்த குழந்தை எப்படி கிளிகிழிப்பு பிடிச்சிங்குதோ அந்த கிளிகிழிப்பு தான் இந்த உடம்பு, அந்த குழந்தை தான் இந்த நம்ம ஆன்மா. நம்மளை தூக்கி வச்சுக்கிற அம்மா தான் இறைவன். அம்மா குழந்தைய கீழே போட்டால் கிளிகிழிப்போட குழந்தை விழுந்துடும். அப்போ இந்த கிளிகிழிப்பை பிடிக்கிறது எது? இந்த உடம்பு. அந்த குழந்தை, அந்த குழந்தைய பிடிக்கிறது அம்மா போல, கிளிகிழிப்பு போல இந்த உடம்பு. இந்த உடம்ப அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிற அம்மா போல இறைவன். அம்மா இல்லாத அந்த குழந்தை உட்காராது, குழந்தை இல்லாத கையில் கிளிகிழிப்பு நிற்காது. அது மாதிரி இந்த உடம்பு, இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த சிவம், இது மூணும் ஒன்றா சங்கமிக்கும் ஒரு நேரம். அது எந்த நேரம்னா உச்சி 12 மணி. உடம்போடு ஆன்மா ஒடுங்கும், ஆன்மாவோடு சிவம் ஒடுங்கும். மூணும் சங்கமித்து இருக்கக்கூடிய நேரத்தில் 12 மணி முள்ளும் ரெண்டும் ஒன்றா நிற்கும். அந்த தருணத்திலே நம்ம சிவனுக்கு சிவ பூஜை செய்யும்போது அது நேரடியாக இந்த உடல் சார்ந்து அல்லாமல் நேரடியாக சிவத்தோடு சேர்கிறது. ஆன்மா நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொள்கின்ற நேரம். அதனால தான் 3 வேளை சாப்பிடாத முற்றும் துறந்த மகான்கள் கூட 12 மணிக்கு ஒரு கவலை வச்சா வாயில போட்டுப்பாங்க. சாப்பிடவே சாப்பிடாத ஆளும். அது போடுறவங்களுக்கு மலமாக வராது, பாத்ரூம் வராது. அது நேராக சிவனுக்கு அர்ப்பணும். அதனால தான் மாகேஸ்வர பூஜைன்றது 12 மணிக்கு பண்ணுவாங்க. குரு பூஜை கூட டக்குன்னு 12 மணிக்கெல்லாம் முடிச்சு சாப்பாடு போடணுன்றது ஏன் காரணம்னா 12 மணி என்பது மாகேஸ்வர பூஜை செய்யும் நேரம். சிவ பூஜை, இறைவனை வழிபடக்கூடிய மிக உத்தமமான நேரம் உச்சி 12, இரவு 12. இரவு 12 மதியம் பண்ணுறதுக்கே பல. அர்த்தஜாம பூஜை இரவு 12 மணி, உச்சி கால பூஜை இந்த மதியம் உச்சி வேலை. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணி பாருங்க. ஒரு ஆண்டு தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் என்னென்ன உயரத்துக்கு நீங்கள் உயர்வீங்கன்னு நீங்கள் அடுத்த ஆண்டு வந்து சொல்லுவீங்க. உயர்த்தி விட்டுருவார் கண்டிப்பாக. கண் கூட கை மேல் பலன் வந்து நிற்கும் உச்சி சிவ பூஜை. ஏன்னா சிவன் நேரடியாக அதை ஏற்றுக்கொள்கின்ற தருணம். சிவலிங்கமே தத்துவம் எப்படி தோன்றுதுன்னா, ஓம் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் சிவலிங்கமே வருது. ஓமை வந்து என்னென்னவோ அட்டாமிக் சயின்ஸு, நியூட்ரிக் ஃபிசிக்ஸ்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்கிறான் ஓம் தாங்க பயங்கரங்க அப்படின்றான். எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவு நுட்பங்களாக உள்ள பூந்து கண்டுபிடிக்கும் போது தெரியுதான்
ஓம் வந்து ஒரு சுழி போலவும் அதிலிருந்து அதில் எழக்கூடிய ஓசை ஒரு லைன் போலவும் இருக்குது. அதை நம்ம ஆள் அன்னைக்கே சுழியை பானமாகவும் அந்த லைனை லிங்கமாக வச்சு சிவலிங்கமாக வச்சிட்டாங்க. இன்னைக்கு திணறான் அவன், எப்படிடா இதெல்லாம் செய்திகள். அந்த ஓம்ல வர சுழி பானமாகவும் அதில் வரக்கூடிய நாதம், அதை தான் நம்ம ஆளுங்க நாதம் விந்து கலாதி நமோ நம்ம நாதம் பானம் விந்து அந்த கோடு ரெண்டும் சேர்ந்தது சிவலிங்கம். லிங்கம் வந்து உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, அருவுருவ நிலை. அதுக்கு நீ வழிபட்டேன்னா நேரடியாக பிரபஞ்சம், நேரடியாக படைக்கப்பட்டவன் நேராக பதிக்கு சென்று அடையக்கூடியது சிவ பூஜை. 12 மணி பூஜை, அதை நேரடியாக பதியை பிடிக்கிற பூஜை. எப்பயோ நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. திணறான் சயின்டிஸ்ட் அலறக்கூடிய ஒரே மதம் சைவ சமயம். நம்ம ஆளுங்களை பார்த்தா திணறுவான். ஏங்க ஒரு செயற்கைக்கோள் பயன்படுத்தி போயின்னு இருக்கிறாங்க, கரெக்டாக திருநள்ளாறில் லாக் ஆகுது. அங்கேருந்து ஒரு லேசர் பாய் தான், என்னடானா ப்ளூ கலரில். அன்னைக்கே சனீஸ்வரனுக்கு நம்மளால ப்ளூ கலர் சங்குப்பூ சாத்த ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக சனி கோயில் அங்கே வச்சு இன்னைக்கு திருநள்ளாறு போய் முழுக்கு போட்டு வாங்கடான்றான். சனி கிரகத்தினாலே அதனுடைய வீக்னஸ் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வந்தால் நார்மல் ஆகுன்ற காரணம் அதுதான். நம்மளால் என்னைக்கே வச்சுட்டாங்க. அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி, நியூட்ரல் பிசிக்ஸ் டெக்னாலஜி கண்டுபிடிச்சி நாசா விஞ்ஞானிகள் திணறிட்டா சிதம்பரம் கோயிலுக்கு. உலகத்துடைய நடுமையம் சிதம்பரம். நடராஜா நின்று ஆடக்கூடிய அந்த ஒற்றை கால் ஊன்றுகின்ற இடம் உலகத்துடைய நடு மையம். வட்டம் போடணும்னா கேம்பஸ் வச்சு போடணும்னா நடுவில் ஒரு சென்டர் வரணும்ல. உலகம் வட்டம்னா சென்டர் பாயிண்ட் இருக்கணும்ல. அந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக சிதம்பரம் கோயில். சிதம்பரம் கோயிலில் நடராஜா இருக்கக்கூடிய அந்த பொற்சபைக்குள்ளே நடராஜா நின்று ஆடக்கூடிய அந்த சித்தம்பலத்தில் நடராஜா கால் வச்சிருக்கிறாரு. ஒற்றை கால் ஊனி ஒரு காலை தூக்கி வச்சிருக்காரு. ஊன்றி இருக்க கால் கூடிய மத்தியில் உலகத்துடைய நடுமையம். அங்கே லிங்கம் வச்சுருந்தா அது வேற, லிங்கம் வச்சுருந்தா அது கிடையாது. நடராஜா ஆடுகின்ற மூர்த்தி. அவர் ஆட உலகம் இயங்கும். நடராஜா முடி பறக்குது, புலித்தோல் ஆடுதுன்னா அவர் ஏங்கி கொண்டே இருக்கிறார்ன்ற. அவர் ஆடவே தான் இரவு பகல், அவர் ஆடவே தான் தட்பு வெட்பம், அவர் ஆடவே தான் மழை வெயில் காற்று. அந்த இடத்துல நடராஜரை வச்சோன்னா அவன் திணறிட்டான். எப்படிரா வச்சிங்க? அதனால தான் வெளிநாட்டுக்காரன் ஃபுல்லாக தூக்கிறதெல்லாம் நடராஜரவே தூக்குவான். அரிய சிற்பம். நீங்கள் ஒன்றா பாருங்கள், நான் புது விஷயம், இதுவும் புது விஷயம். தமிழ்நாடை தாண்டினா நடராஜா கிடையாது. காசிக்கு எத்தனை பேர் போயிடுறீங்க? காசியில் நடராஜா பார்த்துக்கிறீங்களா? தமிழ்நாடு தாண்டா நடராஜா அம்சமே கிடையாது. ஏன்னா நம்ம சிவனை நம்ம வந்து அனைத்தும் கடந்த நிலையில் நம்ம சிவனை வச்சிருக்கிறோம் ஐயா. ஆனால் வட மாநிலத்துக்காரன் சிவனை எப்படி வச்சுக்கிறான்னா மும்மூர்த்திகளில் ஒருத்தனை வச்சிட்டான். படைத்தலுக்கு பிரம்மா எப்படி, காத்தலுக்கு விஷ்ணு எப்படி, அழித்தலுக்கு ருத்ரன் என்று சொல்லுவோம் நம்ம. ஆனால் அவன் சிவன் தான் அழிக்கிற கடவுள்னு வச்சிட்டான். அந்த 3 பிரகாரத்தினால அவங்களுக்கு நடராஜா தத்துவமே கிடையாது. நம்மளுக்கு நடராஜா தத்துவம் என்னன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலும் செய்யக்கூடிய ஒரு டான்ஸ் தான் நடராஜா டான்ஸ். படைத்தலுக்கு கையில் இருக்கிற உடுக்க, காத்தலுக்கு அபயக்கரம், அழித்தலுக்கு கையில் இருக்கிற தீ ஜுவாலை, மறைத்தலுக்கு நின்று ஆடுகிறார்ல, காலை ஊன்றி முயலகனை மறைச்சின்னுறாரு மறைத்தல், அருளல் தூக்கிய திருவடி. இந்த 5த்தையும் செய்கிறார் எம்பெருமான். அதை கடந்தவன் எம்பெருமான்ட்டு காமிக்கிறது தான் நம்ம நடராஜா வச்சோம். அதனால தான் அவங்களுக்குலாம் நடராஜா கிடையாது, நம்மளுக்கு நடராஜா மெயின். ஏன்னா 5 தொழிலை செய்யக்கூடியது தான் 5 எழுத்து. அந்த 5 எழுத்து தான் 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் சொல்கிறாங்க இல்லையா. அந்த 5 எழுத்துல தான் நம்ம தோன்றணும். அந்த 5 எழுத்து தான் பிரபஞ்சம். அந்த 5 எழுத்து தான் அவன். அது 3 சங்கமிக்கிறது தான் 12 மணி பூஜையில் நம்ம செய்வனை வச்சு வழிபடுகிறோம். இந்த நடராஜா தத்துவம் அவ்வளோ விஷயம். அதை எடுத்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். நடராஜா இருக்கு அவ்வளோ மேட்ரு. திருடவன் தூக்குறதெல்லாம் நடராஜரை தூக்கி போடுற மாதிரி. திருச்செந்தூரில் ஆறுமுக சுவாமியும் நடராஜரை சேர்த்து தூக்கி போயிட்டான். பை பத்தலை, எடுத்து போட்டு கப்பல் போகுது. ஒரு லெவலுக்கு மேலே தாண்ட முடியல. புயல் அடிக்குது, சுனாமி அடிக்குது, என்னென்னோ பண்ணுது, அவனால் முடியல. அதை இப்படி இறக்கி பார்க்குறான், நிற்குது. அதை இப்படி வச்சு பார்க்குறான், மறுபடியும் அடிக்குது. வேணாண்டா அதை போட்டுறா, உயிர் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை நடு கடலில் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமியை வந்து அந்த கோயிலில் தர்மகத்தா கனவுல வந்து நான் இங்கே இருக்கிறேன்னு, சாமி நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்னு, எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடு, அது கடல் மத்தியில் எந்த இடத்துல வந்து நிற்குதோ அங்கே நான் இருக்கிறேன்னாரு முருகப்பெருமான். காலையில் எழுந்து வந்து மீனவர்கள் படகுல தயாராக நிற்கிறாங்க. எலுமிச்சம்பழத்தை முருகன் சன்னிதிலேருந்து எடுத்துன்னு வந்து உருட்டி விட்டாங்க. கடலில் போயினே இருக்குது. அலைக்கு இப்படி வரணும், ஏமா எலுமிச்சம்பழம் போட்டால் அலைக்கு இப்படி வரணும், அது அப்படி போகுது. முருகன் நின்று பேசுவான். போது படகு எலுமிச்சம்பழத்தை ஃபாலோ பண்ணின்னு எங்கே போய் நின்று அங்கே ஒட்டாடிக்குதுங்க. கரெக்டாக அங்கே மேலே கருடம் பறகுது. மேலே கருடன், கீழே எலுமிச்சம்பழம். அப்படி நிறுத்து 2 மீனவர்கள் குதிச்சு எடுத்தாங்க. சாக்கு போய்
எடுத்தா செந்தில் ஆண்டவன், அந்த ஆறுமுகம் நடராஜா. இன்னைக்கும் அந்த செந்தில் ஆண்டவன் தான் மாசி பிரம்மோற்சவம் நடந்த அந்த முருகனுக்கு தான் ஆறுமுக சுவாமி. சும்மா அவ்வளோ ஆயிட்டு இருப்பார், சும்மா கம்பீரமான தோற்றம். இன்னைக்கு அப்படியே அரித்து போய் கிடக்குது. ஏன்னா திருடன் தூக்கி போயிட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான் நம்மளுடைய மகிமையை. அதுமாதிரி நடராஜாவை தூக்குவாங்க. நடராஜா வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம சாமி நம்ம 5 நிலைகளையும் கடந்தவர் நம்ம சிவபெருமான். படைத்தலுக்கு நம்மளுக்கு வந்து பிரம்மா, காத்தலுக்கு பெருமாள், அழித்தலுக்கு ருத்ரன். நம்ம சிவன் கிடையாது. அதுதான் நம்ம சைவ சமயத்தை நடுவில் கொஞ்சம் பேர் உடைச்சிட்டானுங்க. சிவன் வந்து அழிக்கிற கடவுளையோ அவங்களாம் இவர் கீழே வேலை பார்க்குறவங்க. சிவன் அனாதி. அழித்தலுக்கு ருத்ரன், மறைத்தலுக்கு மாகேஸ்வரன், அருளலுக்கு சதாசிவன், அதை கடந்தும் பரம்பொருள் சிவபெருமான். அதனால தான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன். அவனை சொல்லவே முடியாது. அவங்க எல்லாருக்கும் தாண்டி இவங்களெல்லாம் ஒரு டியூட்டி கொடுத்துட்டு அதையும் கடந்து உட்காந்துங்கிறான். அவனுக்கு வேலையே கிடையாது. இவங்கெல்லாம் வேலையில் இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த ருத்ரன், சதாசிவன், மாகேஸ்வரன், பிரம்மன், விஷ்ணு இவர்கள் அந்த நிலையிலிருந்து அப்படியே முக்தி அடைய முடியாது. ஏமா பிரம்மா வந்து முக்தி அடைய முடியாது. நம்ம வழிபடுற திருப்பதி பெருமாள் வெங்கடாச்சலபதி அவர் முக்தி அடைய முடியாது. 3 கண்ணு சின்ன சிவன் மாதிரியே இருக்கிறாரு ருத்ரன், சங்கரன், அவர் முக்தி அடைய முடியாது. அவரும் ஆன்மா, அவரும் நம்மளை போல ஒரு பிறவி, உயர்ந்த புண்ணியம் பண்ண பிறவி. அதெல்லாம் அவங்க முக்தி அடைய முடியாது. அப்படி அவங்க முக்தி அடையணும்னா இங்கே வந்து தான் முக்தி அடையணும். எப்படி? நம்மள மாதிரி மனிதனாக பிறந்து தான் முக்தி அடைய முடியும். அதனால தான் மனித பிறவியுடைய மேன்மை நம்மளுக்கு தெரியல. அவ்வளவு பெரிய கிடைப்பதற்கு அரியது. இதில் ஒரு நொடி கூட வீண் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம எல்லாம் உலகத்தில் விட்டுட்டு சிவனை மறந்துடுறோம். சிவபெருமானை எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் தொட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ, அவர் எப்படி தொடர்றதில்லை, மனதினால், எண்ணத்தினால், சிந்தையால், செயலால் அவரை எவ்வளவு நேரம் தொட்டு கொண்டிருக்கிறார்களோ உலகத்திலிருந்து அவ்வளோ விடுபடலாம், துன்பத்திலிருந்து அவ்வளோ விடுபடலாம். எப்போ சாமி கூட நீங்கள் சிந்தனை செலுத்திட்டீங்களோ துன்பம் கை கட்டி நமஸ்காரம் பண்ணி ஓர நிற்கும். எனக்கு துன்பமாக தாங்க முடியல சாமினா நீ சாமியை மறந்துருக்கிற. அவனை மறந்துனா உனக்கு பக்கத்தில் வந்து நின்றுடும் துன்பம். அவனை நினைக்க நினைக்க கை கட்டி சப்ளாங்கால் போட்டு அப்படி போய் நின்றுடும் சார். ஏன்னா இவன் பதி நம்ம கூட இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாசம் நமஸ்காரம் போட்டுரும் காலில். ஆனால் அவனை கூட இருக்கிறான்றது அறியறது தான் மேட்ரு. அவன் பக்கத்தில் இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான்றது அறியறது தான் விஷயம். நடந்த சம்பவம் ஒரு 5 கதை 5 கான்செப்டில் புரிஞ்சிடும் பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம முதல்ல கூட ஆரம்பித்தோம். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்பிரான் தோழன் சிவபெருமானுக்கு திருநீர் பிடிச்சிட்டு கைலாயத்தில் நிற்கிறவர். இப்படியே வரவங்கெல்லாம் விபூதி கொடுப்பார். எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தார். எங்க அவரு ஒரு பெண்ணை பார்த்துட்டாருன்ட்டு பூலோகத்தில் பிறக்க விட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. பூலோகத்தில் வந்த அவருக்கு சாமி வந்து 5 தடவை அவர் எதிரில் வர்றார். யாரு? சிவபெருமான் 5 முறை அவருக்கு நேராக வருகிறார். ஏன்னா ஜடாமுடியெலாம் வச்சுன்னு இல்லை, சாமி நம்மளுக்கும் வருவார். எப்படி வருவார்னா எப்படின்னு தெரியாது. நம்மளை மாதிரி மனுஷனாக தான் வருவார். ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டுன்னு வரலாம், புடவை கூட கட்டின்னு வரலாம், சுடிதார் போட்டுன்னு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். சாமி எப்படி வேணாலும் வருவார், யாருக்குன்னு தெரியாது. எங்க கூட விபூதி பிடிச்சிட்டு திருநீர் கொடுத்து இந்த தம்பிரான் தோழனுக்கு தெரியலங்க. 5 தடவை வர்றாரு, 5 தடவை கண்டுபிடிக்கல. அது சொல்றாரு. கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்துன்னு இருக்குது. வந்துட்டாரு யாரு? சிவபெருமான் வேற ரூபத்தில். தள்ளாடுது கை நிற்கலை, தடி ஆடுது, பக்குன்னு ஆடுது. ஏன் அடிமை நீ யார உட்காந்து எழுந்து வாடானது. அப்போ சுந்தரர் கேட்குறாரு, ஆசில் அந்தனர் வேற அந்தனருக்கு அடிமை என்று என்ன புது கதை விடுற அப்படின்னு கேட்குறான். இது வரல உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு அந்தணன் ஒரு அந்தனுக்கு அடிமைன்னு எப்படி சொல்ற? பித்தனோ நீர்னார் கேட்டார். ஒரு அந்தணன் ஒரு அந்தனருக்கு அடிமைன்னு சொல்றியே, பித்தனாயா நீன்றார். வந்திருக்கிறது சிவன்னு தெரியல. சாமி கேட்டாரு, அந்தனருக்கு எப்படியா நூறு அந்தன அடிமையா இருக்கணும், நீ என்ன பித்தனா நீ அப்படின்னு கேட்டாரு. ஆமாயா பித்தன் தான், பித்தனும் ஆவேன், அதை விட மெத்தனும் ஆவேன் என்னன்னு சொல்லி அவர் அடிப்பார் லூட்டி. அப்போ ஒரு தடவை வந்தாரா, கண்டுபிடிக்கல. யாரு? சுந்தரருக்கு. கூட இருந்த ஆளுக்கு தெரியலைங்க. அப்போ நம்மளுக்குலாம் எப்படிங்க தெரியும்? அவரு 2வது தடவை இன்னொரு ஊர், 2வது தடவை அதே மாதிரியே சிவபெருமான் வருகிறாரு. சீர்காழியில் எல்லாரும் போனாங்க. சுந்தரர் கூட ஒரு 200 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். சீர்காழிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம், ஒரு சத்திரத்தில் தங்கிட்டார் சுந்தரர். ஏன்பா, சீர்காழி போகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது,
நீங்கள் ஒன்றா எல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணுங்க, நான் இந்த மண்டபத்திலே இருக்கிறேன். ஏன் சாமி நீங்கள் வரலையானாங்க. ஞான சம்பந்தர் அருள் பெற்ற தலம் என் கால் படலாமா அங்கே? என்ன சொன்னார்? அங்கே என் கால் படலாமா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் ஒன்றா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டு இவர் சத்திரத்திலே தங்கிட்டார். சீர்காழிக்கு முன்னாடி இருக்கிற சத்திரத்தில் அப்படி தங்கின்னு இருக்கும்போது நைட்டு இவங்களாம் போனவங்க திரும்பி வரல, இவர் படுத்துட்டார். சரி தூக்கம் வந்துச்சான்னு அப்படி படுக்கலான்னு தூங்கி படுத்துன்னு இருந்தார் பாருங்க. ஒரு ஆள் வந்துட்டார். சாமிக்கு என்ன பண்ணால் வருவார் பாருங்க, அடியாரை உயர்த்தும் போது தானாக வந்துட்டார். இப்போ இவ்வளோ நாள் வரல, இப்போ ஏன் வந்தாருன்னா ஆட்கொண்டதோட சரி, அதுக்கப்புறம் சாமி வரல, ரெண்டாவதோட வராரு. ஏன் வராருன்னா சீர்காழிக்கு என் கால் படக்கூடாதுன்னு. அடியார் மேலே எவ்வளோ மரியாதை வருதா, அதனால் இப்போ என்ன பண்ணிட்டார், சிவபெருமான் வயசான கோலத்தோட மறுபடியும் வந்துருச்சு. இங்கே சுந்தரர் படுத்துங்கிறாரா, இவர் வந்து படுகிறார். யார்? சுந்தரர் கீழே படுத்துக்கிறாரு, அவருக்கு மேலே வந்திருந்த ஒரு வயசானவர் படுகிறார். காலை தூக்கி அவர் தலையில் வைக்கிறாருங்க. காலை தூக்கி அவர் தலையில் வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணார், ஏதோ தெரியாத படுத்துக்கிறாரு, நவுந்து படுக்கிறாரு. யார்? சுந்தரர். யாரோ பாவம் தூக்கத்தில் தெரியாத கால் வைக்கிறாங்க போல. சத்திரம் காலியாக இருக்குது. கூட ஒரு 50 பேர் படுத்துருந்தா சரி, இவருக்கு இடம் இல்லாத இங்கே வந்து படுக்கிறாருன்னு நினச்சிக்கலாம். இவர் வந்து தனியாக படுத்துக்கிறார், தூக்கி வந்து காலை தூக்கி தலையில் வச்சார். சரி ஏதோ வயசானவர் முடியலன்னு போல இவர் தள்ளி படுத்தாரு பாருங்க. கரெக்டாக மறுபடியும் தூக்கி வந்து காலை அதே இடத்துல தலையில் வைக்கிறாரு. நம்மளால சும்மாவே சீருவார். வந்தது கோபம். இங்கு என்னை பல்காலும் தலையில் மிதித்தீர் பித்தனோ நீர். மறுபடியும் இங்கு என்னை பல்காலும் தலையில மிதித்தீர் பித்தனோ நீர். கண்ணு தெரியலையா? யார் யா நீ என் தலையில கால் வச்சுக்கிறேன்னு கேட்குறாரு. கால் வச்சுட்டேனாப்பா, மன்னிக்கணும்பா. அப்படி அவன் தலையா தெரியலப்பா அப்படின்றாரு. மறுபடியும் அங்கே நவுந்து போய் படுறாரு. எடுத்துட்டு வந்து மறுபடியும் திருவடி தீட்சை தந்து கேட்குறாரு. இவர் வந்து தெரியல, இவர் திட்டிட்டு அவர் மறைஞ்சார் பாருங்க. அப்போ அட கடவுளே, நம்மளால தான் வந்துருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. 2வது தடவை, 2 தடவை ஆச்சா, 3வது தடவை விருதாசலம் போகிறதுக்கு நிற்கிறாரு. சுந்தரர் பழமுதிர் கொண்டோம். விருதாசலம் சிவபெருமானை பார்க்கறதுக்கு வெடி காலை நேரம் போய் நிற்கிறாரு. வழி தெரியல, ஒரு இடத்துல நின்றார். 2 ரோடு இப்படி பிரியுது. இப்படி போனால் திருமுது கொண்டோம். இப்போ நேரம் அந்த அம்மா தேவாரம் பாடினாங்களே அந்த ஊர் திருக்கூடலைன்னு ஒரு ஊர். இப்படி போகுது. இப்படி போனால் விருதாசலம். 2 ரோடு பிரியுது. சுந்தரருக்கு வழி தெரியாத நின்ட்டார். வெடிகால நேரம், அப்படி சூரிய உதயம் ஆகுது. இவர் வந்து சுந்தரருக்கு வழி தெரியாது நிற்கும் போது வந்து நிற்கிறார். யார்? சாமி வேற ரூபத்தில் வந்து நிற்கிறார். எங்கே என்னப்பா தேடின்னு வரீங்களான்னு. இது மாதிரி நான் திருமுதுகுன்றம் போனோம், விருதாசலம் போய் சாமி தரிசனம் பண்ணோம், 2 வழி பிரியுது, எதுன்னு தெரியலைங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு சுந்தரர். அதுவா, வாயா நான் அங்கே தான் போகிறேன், கூட்டின்னு போகிறேன்ட்டு கரெக்டாக ரூட்டை மாற்றி கூட்டு போனார். விருதாசலம் போகிற வழி அது, ஆனால் இவர் கூட்டும் போகிறது திருக்கூடலை. இப்படி தனியாக கூட்டின்னு போயிட்டு விருதாசலம் போனால் தான் வருவியா, வா இந்த கோயிலுக்கு வா, இதை பாரு அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் மறைஞ்சிடுறாரு. அப்பயும் தெரியல இவருக்கு, ஆஹா இவ்வளோ நேரம் வந்திருந்தது, வழி காமிச்சதெல்லாம் நம்ம சாமி தானடான்னு. அது ஒன்றா. அதுக்கப்புறம் திருக்குறுகாவூர் அப்படின்னு சொல்லி 4வது தடவை, 3 தடவை ஆச்சுங்களா. 4வது தடவை என்ன ஆகுதுன்னா, திருக்குறுகாவூரில் அதே மாதிரியே அப்பர் தொண்டு செய்த தலத்துக்கு போகாமல் நீங்கள்லாம் போங்கப்பா, உழவாரம் அப்பர் திருவடி கைப்பட்டு உழவாரம் செய்த இடத்துல என் கால் படக்கூடாதுன்ட்டு வெளியே தங்கிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, போன அடியாருங்கள்லாம் போயிருக்காங்க, இவர் வந்து உட்காந்துருக்கிறார். என்ன ஆச்சுன்னா, இந்த பரிசீலைகள்னு சொல்லுவாங்க, சுந்தரர் கூடயே இருப்பாங்க. சமைச்சு கொடுக்கறது, அவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு, சாதம் அன்னம் தயாரித்து அவர் கொடுக்கணும் இல்லையா, கூட போகிறதுக்கு கூடயே போவாங்க எல்லாம். அப்படி போகிறவங்க அந்த பரிசீலைகள்லாம் கூட போயிடுச்சு. இவருக்கு பசி தாங்க முடியல. இவங்க வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒலை கொதிக்க வச்சு சாதம் வடித்து சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் சுந்தரருக்கு போடணும். இப்பயே தோண்டுட்டார் அவர், பசியில் தாங்க முடியல. ஐயோ பசிக்குதேன்னு நினச்சாரு பாருங்க, நம்மால் வந்துட்டார். ஐயா தம்பிரான் தோழனா எங்கள் ஊருக்கு வந்துருக்கீங்க, ஐயா வாங்கய்யா வாங்க, என்ன ஏதோ இருங்க நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுறியா அப்படின்னு சந்தோஷமாக வச்சு இருக்கு. எங்கே அந்த மூட்டையை பெரிய மூட்டை போட்டு எடுத்துன்னு வந்துடுறாருங்க சாமி. அதெல்லாம் சத்தியம், அது அத்தனை தேவாரத்தில் இருக்குது. அப்படி மூட்டையை பிரிக்கிறாரு. புளி சாதம், பிசுமிலாபாத் அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏலக்காய் தண்ணி, மூக்கடலை. சாப்பிடு சாமி, இது அத்தனை எனக்கா, உனக்கு தான் சாப்பிடு அப்படின்னு வயிற்று முட்டை சாப்பிட்டு ஏலக்காய் தண்ணி குடிக்கிறவர்களும் தெரியல அவர் தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் வந்து கூட இருந்து பார்த்துன்னுக்கிறார். யார் எப்படி சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றானா, இப்படி பார்க்குறானா அப்படின்னு இவர் கூட இருந்துட்டு முழுத்த சாப்பிட்டு அந்த இது இலையை போட்ட பின்னாடி தான் இவர் மறையிறாரு. அப்போ அட கடவுளை நீ தான் வந்தியா சாமி,
இப்பயும் நீ தான் வந்தியான்னு அப்போ தான் தெரியுது. 4வது வாட்டியும் கண்டுபிடிக்கல. 5வது வாட்டி ஏம்மா இங்கம்மா 5வது வாட்டி திருக்கச்சூர், எங்கள் சிங்கப்பெருமா கோயில் பக்கத்தில் திருக்கச்சூருக்கு 5வது தடவை. சுந்தரருக்கு 5 தடவை சாமி காட்சி கொடுத்துக்கிறாரு. ஆனால் சாமியை வரல, மானிட ரூபத்தில் வந்தார். 5 தடவையும் கண்டுபிடிக்கல. அதில் 5வது தடவை எதுனா திருக்கச்சூர், நம்ம சிங்கப்பெருமா கோயில் பக்கத்தில் மருந்தீஸ்வரர் மலை மேலே எல்லாரும் போய் சாமி பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாரும் கீழே வரத்துக்குள்ளே சுந்தரர் பார்த்துட்டு வந்துட்டாரு. வந்துட்ட பின்னாடி இங்கேயும் பசிக்குது இவருக்கு, சாப்பிடணும். வெயில் கொதிக்குது, உச்சி வெயில் வீசுது, பசி தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. டக்குன்னு வந்தார் பாருங்க, மானுஷ ரூபத்தில் வந்து, தம்பிரான் தோழரே என்ன இங்கே நிற்கிறீர்? ஓ பசிக்கிறதா? நீங்கள் கவலையப்படாதீங்க, சற்று இங்கே பொறுமையா, இங்கேயே கொஞ்ச நேரம் நவுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த மானிட ரூபத்தோடு அந்த திருக்கச்சூரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி போய் நின்று கொதிக்கிற வெயிலில் காலில் சுட சுட நின்று எல்லாரா சாப்பாடு கொடுங்க, யாருன்னா சாப்பாடு கொடுங்கன்னு அங்கே இருக்கிற அத்தனை வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து, இந்தாப்பா நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த கட்டு சோறை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. இவர் உட்காந்து அதை நல்லா சாப்பிட்டு முடிக்கிறவரெல்லாம் கூட இருந்துட்டு, அதுக்கப்புறம் மறையும் போது தான் தெரியுது அந்த மண்டுக்கு வந்தது சாமி தான், நம்மளுக்காக வீடு வீடாக நின்று கொதிக்கிற வெயிலில் நின்று இப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, நம்ம சாமி தான் வந்துருக்கிறாருன்னு அப்போ தான் தெரியுது அவருக்கு. ஏமா சிவபெருமான் நினச்சிருந்தா அப்படின்னா எல்லாம் வராது. ஏமா ஒவ்வொரு வீடாக போய் நிற்கணும்? காரணம் என்னன்னா, திருக்கச்சூர் வாழ் மக்கள் அவ்வளவு சிவபக்தர்கள். அடியாருக்கு சோறு போட்ட புண்ணியம் அவங்களுக்கு வரணும்னு ஒவ்வொரு வீடாக வாங்கின்னு வராரு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறவங்க எல்லாம் அவ்வளோ சிறப்பு, சும்மா கிடையாது அன்னதானம் பண்ணுறது. அன்னதானத்துக்கு ஐயா நான் காசு அனுப்பிட்டேன் பாருங்களேன், வந்துடுச்சா அது கோட்டுருங்க அப்படின்றது பெருசு இல்லையா? ஏங்க சுந்தரருக்கு சோறு கொடுத்துட்டு போயிடலாம்ல, அவன் சாப்பிட்ற அழகை பார்க்குறாரு, தண்ணி குடிக்கிற அழகை பார்க்குறாரு, அவன் எப்படி சாப்பிட்டு அந்த வயிறு திருப்தி ஆகுது அப்படின்ற வரையிலும் சிவபெருமானே நின்று பார்க்குறான்னா நம்மளாம் ஏமாத்தம் போலைங்க. அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க முகத்தில் பார்க்குற அந்த திருப்தியை தாங்க அதுதாங்க பலன். அதுதான் அன்னதானம் செய்கிறது. சாதாரணமா வராதுமா. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கலாம், மனசு வரணும், எல்லாத்தையும் வாங்கிடலாம். நான் அதை தான் ஏற்கனவே ஒரு சொற்பொழிவில் கூட சொல்லியிருக்கிறேன். செல்வத்தை ஏன் நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா, அது நம்ம கஷ்டப்படும் போது உதவணும், அதுக்கு தானே நம்ம சேர்க்குறோம். இல்லைன்னா ஏன் சேர்க்க போகிறோம்? எப்பயோ எனக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு அந்த பணம் வந்து உதவணும், இல்லை எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்போ அந்த பணம் வந்து உதவணும், எனக்கு ஏதோ ஒரு பிற்காலத்து எனக்கு தேவைப்படுவதற்காக எனக்கு ஒரு அவசர தேவைக்கு எனக்கு பணம் தேவை, அதுக்கு தான் நம்ம செல்வம் சேர்க்குறோம். கரெக்டு தான். நம்மளுக்கு அப்படி சேர்க்கக்கூடிய செல்வம் தக்க நேரத்தில் நம்மளுக்கு உதவணும்னா அதை எந்த அக்கௌண்ட்டில் போடலாம்? எஸ்பிஐயா, கனராவா, வேற என்னம்மா, இன்னொன்று ஐசிஐசியா, ஹெச்டிஎஃப்சியா, எதில் போட்டால் எனக்கு கேட்ட உடனே வரும் அப்படின்னா, இது எதில் போட்டாலும் உன் கைக்கு வராது. நீ துன்பப்படுற நேரத்தில் உன் கைக்கு டான் வந்து பணம் வேணுமா? பசித்தவன் வயிறிலே உன் பணத்தை பதுக்கி வைன. பசிச்சவன் வயிற்றுல நீ உன் பணத்தை வச்சேன்னா எப்படி எடுத்து போய் எங்கள் வயிறு தரங்க அப்படின்னு இல்லை, அவன் வயிறு குளிர குளிர நீ சாப்பாடு போட்டு அந்த புண்ணியத்தை வச்சிருந்தேன்னு வச்சுங்க, நீ ஒரு துன்பத்தில் டக்குன்னு அந்த அவருலாம் அன்னதானம் அவரு தானே ஏற்படுத்தினார். பசித்தவன் வயிற்றுல, அதுதான் குருநாதர் சாப்பாடு போடுறது தான் மெயின். குரு பூஜை அது நம்ம தத்துவம். அது அந்த வயிற்றுல வச்சா அது வந்து தானாக வந்து அந்த நேரத்தில் வந்து நிற்குமா. அது கண்கூடான உண்மைன்றத குருநாதரே வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டார். இதுக்கு மேலே சான்று நான் சொல்கிறது வேண்டியதில்லை. அதுதான்மா அந்த அதனுடைய வேலை தான். அதுக்கு தான் சாமி வந்து சுட சுட அவர் கால் நிற்கணுமா வெயிலில் பதிய வச்சு அவர் வந்துட்டு வந்து அப்படி தந்துருக்கிறார். அது மாதிரி நம்ம சமயத்தில் மாதிரி வேறு எதுலையும் கிடையாது. கடவுள் எங்கன்னு கேட்டால் எல்லாரும் இப்படி காட்டுவான். கடவுள் எங்கேயா இருக்கிறாரு எல்லாம் மேலே காட்டுவான். மற்ற எல்லா மதத்தும் வரும். ஏன்னா அவனை பொறுத்தவரையில் கடவுள் மேலே, நம்ம கீழே என்ன வேணாலும் அட்டுழியம் பண்ணலாம், இங்கே என்ன பண்ணலாம், அவர் மேலே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம சைவம் ஒன்று தான் சொல்லுது, கடவுள் நீக்கமர நிறைந்துள்ளான். இப்போ ஒருத்தர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், ஒரு கிறிஸ்துவர், அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், ஏன்பா இது மாதிரி பண்ணாத, சாமி வந்து அதற்கான இது பண்ணுவார். அவன் வந்து கேட்டான் ஒரு கேள்வி, உங்களுது விநாயகர் இருக்கிறாரு, உங்களுது முருகர் இருக்கிறாரு, உங்களுக்கு பெருமாள் இருக்கிறாரு, சிவன்கிறாரு, அம்பாள்கிறாரு, சண்டிகாசு இருக்கிறாரு, பைரவர் இருக்கிறாரு, இவ்வளோ சாமி வச்சுக்கிறீங்களே, ஒரு ஆபத்து, நீ எந்த சாமியை கூப்பிடுவ? அப்படி எந்த சாமி நீ விநாயகரை கூப்பிட்டினா உனக்கு யார் வந்து அந்த ஆபத்து நேரத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவோம்? இது நல்ல கேள்வியா? என்னை கேட்டான் ஒரு ஆள். உண்மையிலே
நீங்க இத்தனை சாமி வச்சுக்கிறீங்களா? நாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேணா என்னை வந்து இயேசு கிறிஸ்து காப்பாத்திடுவாரு. நீ வந்து ஒரு ஆபத்துல மாட்டிருக்கும் போது என்னை கடவுளே காப்பாத்துன்னு பொதுவா நீ கூப்பிட்ட, இதுல எந்த கடவுள் வந்து உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு கேட்டாமா? நீங்களா தான் சொல்லி ஏதோ குருநாதர் நமக்குள்ள இருக்க விளையாடிக்கிறாரு. நீங்களா தான் ஆமாம்பா நீ சொல்றது உண்மைதான். இது உங்க மதத்து ரசீது கொடுங்க, நான் நாளையில இருந்து வந்துடுறேன்னு. உங்க மத ரசீது கொடுங்க ஐயா, எங்க வந்து எப்படி பார்க்கணும்னு. அவனை பொறுத்த வரலாம் கடவுள் எங்கேயோ இருக்கிறான், அவனை கூப்பிட்டா ஆபத்துக்கு அப்பதான் வருவான். ஆனா நம்மள வரல, கடவுளே இங்க தானே இருக்கிறான், அவனுக்குன்னே நான் விளக்கம் கொடுக்கணும். புரியுதுங்களா? நம்ம சித்தாந்த கொள்கையா தானே. கடவுள் எங்கேயோ கிடையாதுயா நம்மளை பொறுத்து வரலாம், அவங்கள பொறுத்து வரலாம். கடவுள் எங்கேயோ, அவர் ஒரு கஷ்டம் நான் கூப்பிட்டா தான் வரணும். நம்ம கூடயே தான் நம்ம ஆளுகிறான், நம்ம கூட தான் இருக்கிறான். ஆன்மா வந்து அதான் 3 இருக்கு இல்லையா? நான் சொல்லல, உலகத்தில் உலகமே படைப்பதற்கு முன்னாடி 3 இருந்தது. ஒன்று நம்மளை மாதிரி ஆன்மா, இன்னொன்று இறைவன், இன்னொன்று ஆணவமாகி அந்த மலம். இது 3ம் அழிவே அழியாது. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே இருந்தது. ஏன் உலகம் அப்போ படைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஆணவமாகி அந்த மலத்தை நீக்குவதற்காக தான் உலகமானது கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த ஆன்மாவுக்கு துன்பம் வருதுன்னா, அது வந்து அந்த ஆணவமாகிய மலத்தோடு தொடர்பு கொண்டு உள்ளதுனால அந்த ஆன்மா வந்து துன்பப்படுகிறது. ஆனால் இது வந்து எதில் சேரணும்? இது வந்து இறைவனில் சேரணும். உதாரணமாக இப்படி சொன்னால் புரியும் பாருங்க. ஏமா இது கடவுள், இது நம்ம, இது நம்ம, இது வந்து ஆணவம். இப்போ நம்ம இங்கே சேரணும். எங்கே சேரணும்? நம்ம வந்து கடவுள்கிட்ட சேரணும். ஆனால் இந்த ஆன்மா என்ன பண்ணிடுது, இது போய் ஆணவங்கிட்ட சேர்ந்துடுது. சேரவே கூடாத இடம் அது, சேரவே கூடாத இடம். இப்போ இது வந்து உயிர் உள்ளதுமா, இது உயிர் உள்ளது, இது உயிர் உள்ளது. இது வந்து ஜடப்பொருள். ஜடப்பொருள்னா எதுவுமே கிடையாது, அதுக்கு அறிவே கிடையாது. அறிவு இல்லாத சடம், ஒரு கல் மாதிரி. இது வந்து கல் கூட உயிருக்குதே, எது சொல்கிறதுனே தெரியல. சூன்யம், ஒன்றுமே கிடையாது. இது இது வந்து எதுவுமே இல்லாதது. இது வந்து அறிவு பொருள், இது அறிவு பொருள். இது பேரறிவு, இது அறிவு. நம்ம அறிவு, சாமி வந்து பேரறிவு. இது என்ன பண்ணணும்? பேரறிவோட இணையணும். ஆனால் இது என்ன பண்ணிடுச்சு? ஜடப்பொருள் கூட சேர்ந்துடுச்சு. ஜடப்பொருள்னா ஒன்றுமே கிடையாது. அந்த ஒன்றுமே இல்லாதது கூட இது சேர்ந்ததுனால இந்த உயிர் வந்து தன்னை ஒன்றும் இல்லைன்னு நினச்சிச்சு. ஏன்னா ஆன்மா சேர்ந்ததன் ஒன்றமாக மாறிடும். ஆன்மா எது கூட சேருதோ அதுவாகிடும். தண்ணியை ரோஸ் மில்கில் கலந்தால் ரோஸ் மில்க் ஆகிடும். தண்ணியை மோரில் கலந்தால் மோர் ஆகிடும். தண்ணியை சாம்பாரில் கலந்தால் சாம்பார் ஆகிடும். தண்ணியை பாலில் கலந்தால் அப்படி தானே வருது, பால் ஆகிடும். தண்ணியை எதில் கலக்கிறோமோ அது ஆகிற மாதிரி இந்த ஆன்மா எதில் சேர்க்குறோமோ அதுவாகிடும். இந்த ஆன்மா இதில் சேரணும், அது ஆணவத்தில் சேர்ந்ததுனால தன்னை வந்து சடப்பொருள் நினச்சிச்சு, அதுக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிச்சு. அதுக்கு தான் சாமி இப்படி நினச்சிங்குதுன்ட்டு இந்த உயிர் மேலே இறைவன் கருணைப்பட்டு இதற்காக தான் இந்த அண்ட சராசரத்தை உலகத்தை தோற்றுவிக்கிறான். உலகத்தை தோற்றுவித்ததன் காரணம் என்னன்னா, இந்த அறிவு பொருள் கூட சேராமல் இது போய் இது கூட சேர்ந்துருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கை நீக்குவதற்காக சாமி இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். அதற்கு தான் உயிர்களுக்கு வந்து பிறவி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் அதனால தான் தன்னு கரண புவன போகமாகிய இந்த உலகத்தை படைக்கிறார். ஏன் உலகத்தை படைச்சாருன்னா காரணம் இதுதான். எதுக்கு படைக்கிறாரு? இந்த ஆன்மா ஓடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக. அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக தான் பல்வேறுபட்ட பிறவிகள். இன்னும் நீங்கிச்சான்னா இல்லை, ஐயா உங்களுக்கு நல்லா இருக்குது பேசுறது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஐயா நீங்கள் அருமையாக சிவ பூஜை பண்ணுறீங்க, செத்தே போட்டான். சூப்பராக திருவாசகம் பாடுறீங்க, க்ளோஸு. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. பிறருடைய வார்த்தைக்கு எப்போ மனசு இடம் கொடுக்குதோ அது ஆணவத்தை தூக்கி தலை மேலே வச்சுக்கிற கதை அது. ஐயா உங்களை மாதிரி ஒரு செல்வந்தர் உண்டா, ஏறிடும் அவனுக்கு. இப்போ நம்ம பண்ண வழிபாட்டு மூலமாக நம்ம பெற வேண்டியது எதுன்னா, இதை நீக்குவது தான் வழிபாடு. எது? ஆணவத்தை நீக்குவது தான் வழிபாடே. வழிபாட்டுடைய யூஸ் அதான். சூப்பராக அலங்காரம் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அங்கே தான் நிற்கும், சிவம் இருக்காது. அருமையாக சிவ பூஜை பண்ணுறீங்க, அப்பா நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னா அங்கே நான் ஒண்டி தான் நிற்கும், சிவன் நிற்காது. எங்கே ஆணவம் இருக்குதோ அங்கே கடவுள் இருக்க மாட்டான். இதை நீக்கும் ப்ராசஸ் தான் இது எல்லாமே. இதை பரிசுத்தமாக்கிறதுக்கு தான்
இவ்வளவு பாடுபடுறோம். ஆனால் பாடுபடுறதுலையே ஆணவத்தை சேர்த்துக்கிறதுன்றது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதாம்மா? நம்ம ப்ராசஸே இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் பூஜை பண்ணுறேன். நம்ம எதுக்குமா பூஜை பண்ணுறோம்? அதை நான் சொன்னது ஐயோ அது மாதிரி வழிபாடு இருக்குது. ஏன்னா உலகத்தால் இறைவனை பெறுவது, இறைவனால் உலகத்தால் இறைவனை பெறுவது, இறைவனால் உலகத்தை பெறுவது 2 கான்செப்ட்டு. ஒன்று சாமியால் இந்த உலகத்தை பார்க்குறோம், இன்னொன்று இந்த உலகத்தை பயன்படுத்தி நம்ம சாமியை பார்க்கணும். இது 2 கான்செப்டில் நம்ம இதை நீக்குவதற்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் நான் வழிபாட்டு மூலமாக ஆணவத்தை ஏற்றிக்கக்கூடாது. இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இதுவே. இப்போ ஆன்மாவை இதை நீக்கி கடவுள்கிட்ட சேர்த்துட்டோன்னு வச்சிங்களேன், இதுக்கு தான் இவ்வளோ போராடிக்கிறோம். பிறவியை ஒழியிறதுன்பது இங்கிருந்து இங்கே போயிடும். ஆன்மா இருக்கிறவர்களும் துன்பம், இது இந்த ஆணவம் இருக்கிறவர்களும் அந்த ஆன்மாவுக்கு துன்பம் வரும். ஆணவம் நீங்கின பின்னாடி அது பேரானந்தமாக மாறிடும். இது போய் இது கூட சேர்ந்ததுன்னா, ஏன்னா இறைவன் பேரறிவு பொருள், பேரறிவோடு இந்த சிற்றறிவு போய் சேர்ந்துச்சுன்னா எல்லை இல்லாத பேரானந்தத்தை அந்த ஆன்மா அணிக்கு வருது. அதை தான் குருநாதர்கள் செய்தார்கள். நடுவில் இருக்கிற அந்த ஆணவமாதி மலங்களை நீக்கி முழுசாக போய் அதில் சேர்ந்துக்கிறது. அதற்கு பயன்படுது தான் ஞானம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னங்க ஐயா? நானோ சொல்கிறீங்களையா, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்லுங்கய்யா. அதை நீக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. எப்பவுமே நீங்கள் எந்த வேலை ஒன்றாலும் செய்யுங்க, என்ன செயல் ஒன்றாலும் செய்யுங்க, இறைவன் மேலே நினப்பு வச்சுக்கின்னு செய்யுங்க. எந்த நேரம்லாம் நீங்கள் இறைவனை மறந்தீர்களோ அப்போ ஆணவம் உட்காந்துரும். இறைவனை நினைவுபடுத்தி கொண்டே ஐயா 5 நிமிஷம் சாமி நினைக்கலாம், இல்லை காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரலாம் நினைக்கலாம், இல்லை 12 மணி சொல்கிறீங்களா 12லேருந்து 12:05 வரலாம் நினைக்கலாம், இல்லை நைட்டு ஒரு 1/4 மணி நேரம் பூஜை பண்ணும்போது நினைக்கலாம். எப்படி ஐயா 24 மணி நேரமும் சாமியே நினச்சின்னு இருக்கிறது? அது போர் அடிச்சிடாதா? என்னையா இது, எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டோம்னா, சிவனை எப்படி நினைக்கிறது அது மாதிரி அப்படின்னா இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. நீங்கள் சிவனை நினைச்சாதான் சிவனை நினைக்கிறதா இல்லை. சுந்தரர் இப்போ நினைச்சோம்ல சிவனை நினைச்ச மாதிரி, மாணிக்கவாசகரை நினைச்சோம்ல சிவனை நினைச்ச மாதிரி இல்லைங்க. உங்கள் ஊரில் ஏதோ ஒரு அடியார், அவர் அப்படி கோயிலுக்காக அயராது பாடுபடுறாரு, சிவன் மேலே அவ்வளோ பக்தி கொண்டு இருக்கிறார், அவரை நினச்சின்னா அதுவே சிவ வழிபாடு. அதுவும் இல்லைங்களா, எதிர்விட்ட அம்மா விபூதிட்டும் போது அந்த அம்மாவை நினச்சாலே போதும், அதுவும் சிவ வழிபாடு. திருநீர் பூசினவனை நினச்சா கூட சிவ வழிபாடு. நம்ம சாமி என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துட்டாரு பாருங்க. திருநீர் பூசியவனை, ருத்ராட்சம் தாங்கினவனையே அவனை ஒரு நிமிஷம் அப்படி அவனை நினச்சா கூட அது வழிபாடு. ஐயா ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு, நான் 12 மணிக்கு வேலை பூஜை முடிச்சிட்டேன், இப்போ உட்காந்துன்னு ஐயா நேற்று சிவசிங்காரைய வந்தார் அப்படின்னு நினச்சா அது சிவ வழிபாடு. ஏன்னா ருத்ராட்சம் போட்டுக்கிறார், விபூதிட்டுக்கிறார். மாலதி அம்மா நினச்சா அது சிவ வழிபாடு. திருநீர் பூசியவனும் ருத்ராட்சம் தாங்கினும் நினச்சா கூட அது வழிபாடு. சிவ சிந்தனையிலே இருக்கும் இல்லையா? அன்னைக்கு நடந்ததுப்பா குரு பூஜை, என்ன மாதிரி நடந்தது, குருநாதருக்கு அபிஷேகம், அப்படி உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு, சத்சங்கம் அவ்வளோ சிறப்பாக நடந்தது. இந்த சிந்தனைகள் உள்ள நினைத்து கொள்ள அதுவே சிவ வழிபாடாக மாறும். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாமி மேலேயே உங்களுடைய கவனங்கள் செல்லும் பொழுது இந்த உடலுக்கு அசுத்தங்கள் நீங்கி சுத்த தேகமாக மாறுகிறது. அப்போது சாப்பாடும் உறக்கமும் இதற்கு தேவை கிடையாது, சொந்த வீடாக மாறப்படும். சொந்த வீடாக மாறிடுதுன்னா இது சாதாரண அறிவாக இருக்கிறது பேரறிவோடு இணைந்து அந்த ஆன்ம லாபத்தை எது பெறும். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஆன்மாவை ஒட்டியுள்ள அந்த ஆணவத்தை நீக்குவது தான் முக்கியமான பணி. இதை நீக்கிக் கொள்வதற்கு எந்த கோவிலுக்கு எந்த இதுக்கு போனாலும் இந்த ஆன்மா ஒத்துழைச்சாதான் செய்யும். ஏன்னா வேண்டுவார்க்கு வேண்டுவனே ஈவான் கண்டாய். இது நான் லோயர் வாக்கு கிடையாது, அப்பர் வாக்கு. யாரு? திருநாவுக்கரசர் வாக்கு இது. வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். சாமி உன்னை நினைக்கிற அருளை எனக்கு கொடுன்னு கேட்டேன்னா கொடுப்பார். அப்போ நான் வேலைக்கு போகிறேன்னாங்க இதுங்கன்னா எல்லாத்தையும் உனக்கு எதை ஃப்ரீ பண்ணணுமோ பண்ணிவிடுவார். எங்க சுந்தரருக்கு நெல் மூட்டை அல்றதுக்கு டைம் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல, நீல நினைந்தடிந்தேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன் வாழட கண்மடவால் அவள் பாடி வருந்தாமே பாடுறாருல. சாமிக்கு நெல் மூட்டை ஊர் ஃபுல்லாக நெல்லை கொட்டிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்லிடுது எப்படின்னா நீ எத்தனை வீட்டுக்கு சரியான்ட்டு போயிடுச்சு. இதை நெல்லையும் அள்ளி மூட்டை கட்டியிருந்தா இவர் எப்போ சாமி கும்பிட்றது? இவர் நேராக போனார், சிவர் சாமி இந்த நெல் மூட்டை அல்றதெல்லாம் எனக்கு கேட்காத, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டை சேர்த்துட்டு போயிட்டார் சுந்தரர்.
நான் அப்போ தான் நான் 1-2 பாட்டு பாட முடியும், நீ என்ன நெல்லை அள்ளின்னு தான் நான் ஒன்றை எப்போ பாடுறது அப்படின்னு கேட்டார். ஆளை வச்சு தூக்கிட்டார். நம்ம சிவன்கிட்ட எதை கேட்குறோமோ அதை கொடுப்பாமா. சாமி வேண்டுவார்க்கு வேண்டுவனவே தருவான், அதுதான் சத்தியம். நம்ம சாமி செய்கிறது அதுதான். நீ உலகத்தை கேட்டேன்னா உலகத்தை கொடுப்பார். சாமி நீ ஒன்னையே கொடு அப்படின்னு கேட்டனா அவரே தருவார். அதுதான் சிவன்கிட்ட இருக்கிற மிக நுட்பமான விஷயம். அதனால் அன்பர்களே, வாழ்க்கையில் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட ஈசனுடைய திருவடியை நினைங்க. ஏன்னா அது ஒன்று தான் நிலையானது. மீதி எதை கொடுத்தாலும் இந்த மனசு அடுத்தது நோக்கி ஓடிடும். சாமி எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுன்னா அடுத்த ப்ரமோஷன் எப்போன்னு எதிர்பார்க்கும். அது கிடச்சிட்ட பின்னாடி எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த அமௌண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் சேர்க்கணும்னு தோணும். எதுக்கு? எப்படியா இருந்தாலும் 4 இட்லி ஒரு வடை, இவ்வளோ நீட்டு பெட்ஷீட்டு, இவ்வளோ நீட்டு பாய், இவ்வளோ வீடு, 4 கார் இருந்தால் 4 கார்லையும் காலில் வச்சுன்னு போக முடியும். ஏதாவது ஒன்று தான் போக முடியும். 5 வீடு இருந்தால் எல்லாத்தையுமே தங்க முடியும். எங்கன்னா ஒரு இடம், ஒரு 6 அடி, அவ்வளோதான் உனக்கு போதும். திருப்தி ஆகிடணும். ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அடுத்த வேலை எது? சிவனை சிந்திக்கிறது தான் நம்ம வேலை. அதை நீங்கள் நினைக்கும் போது துன்பம் போயிடும். ஏமா எல்லாரும் விரும்புறது என்ன? எல்லாரையும் மைக் எடுத்து கேளுங்களேன். துன்பமே இல்லாத ஓணுயா, அதுதானே எல்லாரும் நினைக்கிறோம். துன்பம் இல்லாத இருக்கிறதுக்கு சிவனை நீ நினை. சிவனை நினைக்கின்ற தருவாயிலே துன்பம் உன்னை விட்டு ஓடிடும். இதுதான் கான்செப்ட். இதை புரிந்து கொண்டு அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் அவரை நினைக்கிறீங்கிற காலத்தை அதிகப்படுத்துங்க. துன்பம் அனைத்தும் நீங்கி கண்டிப்பாக சிவபெருமான் உங்கள் கூட இருந்து எல்லா விதமான நலன்களையும் தருவார். கூட நம்ம குருநாதர் இருக்கிறார். இதோட என்ன வேணும்? ஏன்னா வாழ்ந்து அந்த நிலையை அடைந்து போயிறார்கள். இவரை பிடிச்சாலே போதும், நம்ம எல்லா உலக அண்ட சராசரம் முழுக்க நம்ம கேட்டு வந்து கொடுத்துருவார். அப்படிப்பட்ட நம்ம குருநாதரும் சிவபெருமானம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு என்னமா கிடைக்காது? எல்லா விதமான நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். மேலும் அன்பர்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த 23வது சத்சங்கத்தில் வந்து கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சத்சங்கம் சார்பாக மாதந்தோறும் நலிவடைந்த ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் தருகிறோம். அதுக்கு நம்ம ட்ரஸ்ட் மக்கள் வந்து பல பேர் உதவி செய்கிறார்கள். அவங்க எல்லாருடைய பொன்னார் திருவடிகளும் நான் சிறமேற்கொண்டு வணங்குகிறேன். ஏன்னா அவங்க தர தொகை முன்னையோட கூடுதலாக வரவே அந்த அமௌண்ட்டை நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறோம், திருவள்ளுகுன்றம் கிரிவல பாதையில் அன்னதானம் போடுறோம்.